இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்கணும் உங்களுக்கு தெரியுமா? நிஜமாக தான் சொல்கிறேன், சம்பாதிக்கணும். நீங்கள் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்லி அபவுட் கான்டென்ட் கிரியேஷன். ஒரு சின்ன பிள்ளைக்கு தன்னோட அம்மா எப்படி உட்கார வச்சு எல்லாமே சொல்லி தருவாங்களோ அந்த மாதிரி கான்டென்ட் கிரியேஷனில் ஃப்ரம் த பேசிக்ஸ். நான் சொல்கிறது ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்ன ப்ரொஃபைல் பிக் இருக்குது, அந்த பேசிக்ஸ்லேருந்து ஒரு கம்ப்ளீட்டான அட்வான்ஸ்ட் கான்டென்ட் கிரியேட்டருக்கு தெரிகிற எல்லா விஷயமும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. பிகாஸ் திஸ் வீடியோ இஸ் கோனா பி 1 or 1.5 hours long. ஸோ எங்கிட்ட இருக்கிற கம்ப்ளீட்டான நாலேஜ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். பிரேக் எடுத்து பாருங்க, ஸோ அது பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, ஸோ தட் யூ ஒன்ட் மிஸ் எனிதிங். ஓகேவா? ஏன்னா ஸ்டார்டிங்கில் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னது சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாலுமே சம்பாதிக்கலாம். தேர் ஆர் மெனி வேஸ் டு ஏர்ன் இன் இன்ஸ்டாகிராம். அதுவும் ஈஸியாக. அதில் ஒரு சின்ன பார்ட் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் கற்றுப்பீங்க. யூஜிசின்ற மேட்டர் ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், யூசர் ஜென்ரேட்டட் கான்டென்ட். ஸோ இந்த யூஜிசின்ற ரோல் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியாது. இட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் அ கான்டென்ட் கிரியேட்டர். இப்போ நம்ம கண்டென்ட்ஸை நம்ம பேசி போடுறது, தட்ஸ் அ கான்டென்ட் கிரியேஷன். இப்போ அடுத்தவங்களோட பிஸ்னஸ் ஆர் அடுத்தவங்களோட ஆர்கனைசேஷனில் இருக்கிற மேட்டரை நீங்கள் பேசி ப்ரொமோட் பண்ணீங்கன்னா தட் இஸ் யூஜிசி. ஸோ இந்த யூஜிசி மூலிமா கொஞ்சம் பேர் ஏர்ன் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரீசெண்டாக எனக்கு ஒரு ஹை பட்ஜெட் கிளைண்ட் என்னை அப்ரோச் பண்ணி ஆஃபர் கொடுத்தாரு. வெறும் 3 வீடியோ தான் பண்ணேன். ஐ லிட்டரலி ஏர்ன் $200. ஒரு வீடியோக்கு நான் $65 சார்ஜ் பண்ணேன். என்ன அதுக்கான ப்ரூஃப் தானே இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நான் ஒன்றும் போய் சொல்ல, இது லைவ் ரெக்கார்டிங். இதில் போய் சொல்லி எனக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை. கான்டென்ட் கிரியேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தான் நான் உங்ககிட்ட சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் கான்டென்ட் கிரியேஷன் ரொம்ப பூமில் இருக்குது. ஐ ஹோப் யூ கெட் த பாயிண்ட். ஸோ வாட்ச் திஸ் கோர்ஸ் லைக் யூ வுட் வாட்ச் அ ஒர்க் ஷாப் ஆர் மினி கோர்ஸ். ஸோ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறது 3 விஷயம் தான். டேக் நோட்ஸ், பாஸ், லேர்ன் அண்ட் அப்ளை. அண்ட் இந்த வீடியோவோட எண்ணில் நான் உங்ககிட்ட காசுலாம் கேட்க போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக உங்கள் சைட்லேருந்து ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா அதுவே எனக்கு போதுமானது. ஸோ கமிங் டு த பாயிண்ட், வாட்ஸ் இன்சைட் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும், என்னென்னலாம் நீங்கள் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு ஷார்ட்டான பிரீஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திஸ் கோர்ஸ் இஸ் மேட் ஆஃப் 4 மாடியூல். எல்லா மாடியூலுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது புதுசாக கற்றுப்பீங்க. ஸோ watch the video fully. So first module is about எதுக்காக நம்ம இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணுறோம் and how to create a professional account in Instagram. நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக ப்ரொசீட் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக ப்ரொசீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் எப்படி சூஸ் பண்ணுறது and உங்களுக்கான லோகோ எப்படி சூஸ் பண்ணுறது, அந்த லோகோ எப்படி பண்ணுறது. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே I'm going to show you in module 1. ஸோ module 2ல it's going to be about niche and content creation தேவையான gadgets. ஸோ அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அண்ட் மாடியூல் 3 வந்துட்டு இட்ஸ் கோனா பி அபவுட் ஹவு டு ரைட் தி ஸ்கிரிப்ட், லைக் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் அண்ட் கான்டென்ட் எப்படி எழுதுறது, இன்ஸ்டாகிராமுக்காக இருக்கட்டும், யூடியூப்காக இருக்கட்டும். லைக் பேசிக்காக ஒரு கான்டென்ட்டை எப்படி ஹூக், பாடி அண்ட் சிடியை வச்சு எப்படி ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்ற டீட்டெயில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் உங்களோட வீடியோக்கு எப்படி ஸ்டோரி அண்ட் வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்றது நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். க்ரோத் ஸ்ட்ராட்டஜிஸ், ஹவு டு கிவ் அ ப்ராப்பர் சிடிஏ அண்ட் ஹவு டு ஸ்ட்ரக்சர் த பாடி அண்ட் ஹவு டு செலக்ட் த ஹூக். இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங் பற்றி எல்லாமே நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஃபைனல் மாடியூலில் நீங்கள் எப்படி இன்ஸ்டாகிராமில் ஏர்ன் பண்ணலாம், டூல்ஸ் அண்ட் செவரல் வேஸ் டு மானிட்டைஸ் யுவர் கண்டென்ட். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா லிங்க்ஸ் இப்போ இருக்குன்னா அதற்கான டூல்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராம் மைல 5 லிங்க்ஸ் தான் வைக்க முடியும். இப்போ 6வது ஒரு லிங்க் வேணும்னா என்ன பண்ணுறது, லைக் இதுவே கொஞ்சம் பேருக்கு தெரியல. I'll be showing you some tools for the content creation. அண்ட் உங்களுக்கு ஒரு போனஸ் டூல் இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த போனஸ் டூல்ன்றதை உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஸோ ஐ ஹோப் we'll get the bonus tool as well. So guys, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். I've packed everything I know into this little compact video. So feel free to take notes, rewatch it, and most importantly, take action. So நீங்க ரெடியா இருப்பீங்க நான் நம்புறேன். So let's jump into our full Instagram content creation blueprint and start building something real. Happy learning in advance. So all right. So intro போதும்னு நினைக்கிறேன். Let's jump straight into the module 1. ஸோ இந்த கோர்ஸ் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 மாடியூல்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மாடியூல் வரும்போது நீங்கள் நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. அண்ட் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக டீச் பண்ணுறதுக்கான ஒரே ரீசன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தான். ஸோ நிறைய பேர் கான்டென்ட் கிரியேஷன் பண்ணணும், கான்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு எய்மோட மேபி இந்த கோர்ஸ் நீங்கள் பை பண்ணியிருக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸஸ் நீங்கள் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும், ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் வந்து உங்களுக்கு ஈஸியாக சேல்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் நீங்கள் மேபி வந்திருக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் தேர் ஓன் ரீசன். அண்ட் உங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் இந்த கோர்ஸ் இருக்கும். அண்ட் ஐ கேன் கிவ் யூ மை வேர்ட். ஸோ நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம்.
So what you learn in this course, and I just wanted to give a short brief about this course, like நீங்க என்னெல்லாம் கத்துப்பீங்க இந்த கோர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது இன்ஸ்டாகிராம். ஒரு இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை நீங்க எப்படி கிரியேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டு தான் நீங்க ப்ரொஃபஷனலுக்கு மாற முடியும். ஸோ ஒரு அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்றது, அண்ட் தென் ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி செட் பண்ணணும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கலாம், ஒரு எல்ஸ் வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டர் இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்னவா ஆக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரொஃபைல் ஃபோட்டோ எப்படி சூஸ் பண்ணணும், எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும், என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணணும், அண்ட் தென் பயோ எப்படி வைக்கணும், அண்ட் தென் உங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு கரெக்டான நேம் எப்படி வைக்கிறது, ஏன்னா உங்கள் பயோ எப்படி கரெக்டாக வைக்கணும், எப்படி ஆப்டிமைஸ்டாக வைக்கணும், இது எல்லாமே வந்து பேசிக்கான திங்ஸ். உங்களை நிறைய பேர் இதுலயே மிஸ்டேக் பண்றீங்க. ஸோ அதனால தான் நான் வந்து ஸ்கிராச்ல இருந்தே உங்களுக்கு சொல்லி தர போறேன், லைக் எப்படி இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பரா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணணுன்ற ஒரு ஐடியால வந்திருக்கீங்க அண்ட் ஸ்டார்ட் பண்ணவும் போறீங்க. ஸோ அதுக்கான ஒரு பெர்ஃபெக்டான நீஷை நம்ம சூஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ நீங்க எதை பத்தி வீடியோஸ் போட போறீங்க, எதை பத்தி பேச போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவேன், லைக் எப்படி நீஷ் சூஸ் பண்ணுறது, எப்படி சப் நீஷஸ்லாம் நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ணும்போது ப்ராப்பராக அலைண்டாக பண்ணுறது. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம், கான்டென்ட்ஸ் வந்து எப்படி ஷூட் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். லைக் நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்களோ, ஆர்எல்ஸ் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஒரு பேசிக்கான மொபைல் ஃபோன் வச்சுருக்கீங்க, எதாக இருந்தாலுமே ஓகே தான். நம்ம இருக்கிறத வச்சு எப்படி பெட்டராக பண்ணலான்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் செலவழிக்கிற மாதிரியும் நான் சில ஆப்ஷன்ஸ் கொடுப்பேன், நீங்கள் வேணும்னா அதை சூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து கம்மி காஸ்ட்லேயே நம்ம இந்த மேட்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கம்மிங் மாடியூல்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் கிரியேட்டிங் கான்டென்ட்ஸ், ஃபஸ்ட்டு கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கான்டென்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு பர்ஃபெக்டான கான்டென்ட் ரைட்டராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் வீடியோஸ்லாம் ஸ்டோரி டெல்லிங் மாதிரி இருக்கும். ஸோ எப்பவுமே கான்டென்ட் கிரியேஷனில் ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கான்டென்ட் கிரியேஷனை எப்படி சுலபமாக நம்ம பண்ணலாம் with the help of ChatGPT, and then captions and hooks ரொம்ப முக்கியம் வீடியோக்கு. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி தருவேன். அண்ட் இதெல்லாம் தவிர்த்து நிறைய ஏஐ டூல்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ எந்தெந்த ஏஐ டூல்ஸ்லாம் ஃப்ரீயாக இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் கான்டென்ட்டை பெட்டர் ஆக்கலாம். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ கெட் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், watch all the modules, and share your feedback at the end of the course. So why Instagram? According to the latest survey, like 2.4 billion users Instagram யூஸ் பண்ணுறாங்க. சின்னவங்கலேருந்து லைக் 12-13 வயசு குழந்தைங்கள்லேருந்து 65 வயசு 70 வயசு வரைக்குமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆட்களையும் நம்ம பார்க்க முடியல. ஸோ அதுதான் ஒரு பெரிய இம்பேக்ட் இன்ஸ்டாகிராம் கிரியேட் பண்ணது இந்த ரீசெண்ட் டைம்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் சேல்ஸ் எடுக்கணுமா, இன்ஸ்டாகிராம் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் சைட் ஹசில் ஆர் ப்ரொமோஷன்ஸ் எதாவது பண்ணி காசு எடுக்கணுமா, அதுக்கும் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எல்லாமே இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யூடியூப் மாதிரி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் கிட்டேருந்து காசு வாங்க முடியாது, பட் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி நீங்கள் காசு வாங்கலாம். ஸோ அது ஒரே விஷயம் தான். மற்றபடி எல்லாமே நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம். இந்த ரீசன் போதும்னு நினைக்கிறேன் நம்ம ஏன் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ லைக் சொன்ன மாதிரி இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர்ஸ் தட் ஐ ஹவ் லிஸ்டட் அவுட் ஹியர். மேசிவ் ஆடியன்ஸ் அண்ட் தென் விஷுவல் அப்பீல். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் வச்சிருக்கீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்ஸ், இப்போ நீங்கள் ஏதாவது ஹோம் ஃபுட் விற்கிறீங்க, ஆர்எல்ஸ் ஏதாவது பொடி ஐட்டம்ஸ் விற்கிறீங்க, ஆர்எல்ஸ் வந்து ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸ், நீங்கள் ஒரு ட்ராப் ஷிப்பிங் பிஸ்னஸ் ஏதாவது ரன் பண்ணுறீங்க, ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் ப்ராடக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் ஒரு பர்ஃபெக்டான பிளாட்ஃபார்ம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர், ஆர்எல்ஸ் ஒரு வெப் டெவலப்பர், ஒரு வீடியோ எடிட்டர். ஸோ நீங்கள் எந்த சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணணும்னு நினச்சாலும் இன்ஸ்டாகிராம் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு கான்டென்ட் மாதிரி சின்னதாக கிரியேட் பண்ணி யூ கேன் கெட் லீட்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் ஆல்சோ நீங்கள் மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸில் மானிட்டைஸ் பண்ணலாம். லைக் பிராண்ட்ஸோட கொலாப் பண்ணி அவங்ககிட்ட இருந்து ஒரு பெய்ட் கொலாபரேஷன் மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆல்சோ ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி ஒவ்வொன்றா நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. இதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஆல்சோ இங்கே நீங்கள் வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆல்ஸ் மற்ற கிரியேட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் பில்ட் அ கம்யூனிட்டி ஒர்க் ஹியர். இதெல்லாம் தான் வந்து இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான மெயின் ரீசன். ஓகே, நம்ம இப்போ இன்ஸ்டாகிராம் சைன்அப் ஸ்க்ரீனில் தான் இருக்கோம். ஸோ நான் வந்து என்னோடய மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே ப்ரொஃபஷனலாக இருக்கும். நான் என்னோட நேம் வச்சு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
யூசர் நேம் அதுக்கிட்ட இருந்தே கேட்போம். ஓகே, யூசர் நேம் வந்து அதுவே கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு டீச்சிங் பர்பஸ்க்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து யூசர் நேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் யூசர் நேம் வைக்கும்போது எப்படி வைக்கலாம்னா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட நேமில் ஏதான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். இந்த யூசர் நேம் who runs a business, ஃபுட் பிஸ்னஸ் எடுத்துப்போம். ஸோ ChatGPT கிட்டே நான் சும்மா கேட்குறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் ஜஸ்ட்டு சும்மா டு கெட் ஸ்டார்டட் தான் நான் ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். இது வந்துட்டு உண்மையான நேம் கிடையாது. ஸோ யூசர் நேம் ஆப்வியஸாக நான் மாற்ற தான் போகிறேன். ஸோ லெட்ஸ் டேக் டேஸ்டி பை கார்த்திக். ஓகே, டேஸ்டி பை கார்த்திக். ஓகே, லெட்ஸ் சைன் அப். உங்களோட பர்த்டே டேட், இயர் எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. கன்ஃபர்மேஷன் கோட் கேட்குது. ஓகே, ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ண சொல்லி கேட்கும். இது வந்து புதுசாக விட்டுருக்க அப்டேட். ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லி எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ இனிமேல்ட்டு நீங்கள் கிரியேட் பண்ண போகிற அக்கௌண்ட், என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலுமே மினிமம் 5 மெம்பர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் அது நெக்ஸ்ட் டே கொடுக்க முடியுது. ஸோ அது இப்போ கொண்டு வந்திருக்கிற ஒரு அக்லியான அப்டேட். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. ஐ எம் கோனா கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லி அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் ஹியர்ஸ் அ ப்ரொஃபைல். ஸோ இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண போகிறேன். ஐ மீன் ஃபார் திஸ் டுட்டோரியல் பர்பஸ். என்ன மாதிரி பிஸ்னஸ்னால் ஒரு ஃபுட் பிஸ்னஸ் நான் இப்போ சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நேம் வந்து நான் எப்படி ChatGPT கிட்ட கேட்க போகிறேன்றதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ ஆம் கோனா run a food business where I'll be providing monthly based home food subscription, and we are in a plan of selling cakes too. Kindly suggest a better business name for the above case. எப்பவுமே நீங்கள் ChatGPT கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது அதுக்கிட்ட ப்ரொஃபஷனல் நடந்துக்க சொல்லுங்கள். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகே, வி ஷுட் ஆக்ட் லைக் அ ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் சில்லியாக தான் இருக்கும், பட் ChatGPTன்றது ஒரு குழந்தை மாதிரி. ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அது கேட்கும். ஸோ ஆக்ட் லைக் அ ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் மைண்ட். பார்ப்போம் என்ன சொல்லுது. Morris Nest. Bite and Blossom. Oh, Bite and Bloom. Okay. No need to take my name. Suggest something in 2 words. Okay. அது என்னதான் ஜென்ரேட் பண்ணாலும் நம்ம விடக்கூடாது. ஸோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கிற நேம் கிடைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும். எனக்கு சாட்டிஸ்ஃபைங்காக இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. லெட்ஸ் ப்ளே வித் ChatGPT some more time.
Can you be even more professional and give me some unique names which are not taken? எப்பவுமே நீங்கள் ஒரு நேம் சூஸ் பண்ணும்போது அது யூனிக்காக இருக்கணும். அண்ட் தென் அந்த நேமில் யாரும் இருக்கக்கூடாது. ஸோ டு மேக் இட் even more ப்ரொஃபஷனல், நீங்கள் அந்த நேமில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்படி இருக்க மாதிரி நீங்கள் ஒரு நேம் சூஸ் பண்ணணும். டிஃபன் ட்ரைல், டெய்லி கிரெயின்ஸ், கம்ஃபர்ட் கிராட், நூரிஷ் நெஸ்ட்ன்றது நல்லா இருக்கு. ஓகே, க்ரம் காட்டும் நல்லா இருக்கு. நான் கேக்குன்றதை மென்ஷன் பண்ணனால க்ரம்புன்னு சொல்லிட்டு இந்த இந்த நேம் வந்திருக்கு. ஓகே, லெட்ஸ் ட்ரை க்ரம் காட் நல்லா இருக்கு. ஸோ இது நான் ஒரு டுட்டோரியல் பர்பஸ்க்காக மட்டுமே இதை பண்ணுறேன். ஸோ இது வந்து என்னோட பிஸ்னஸ் நேமும் எதுவும் கிடையாது. அண்ட் forgot to tell you, லைக் இதில் வந்துட்டு சிஸ்டமில் ஒரு லேப்டாப்பில் டெஸ்க்டாப் மோட் நீங்கள் எந்த இதில் லாகின் பண்ணாலுமே நேம்ஸ் ஆர் வெப்சைட் லிங்க்ஸோ எதுவுமே உங்களால் ஆட் பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ முடியாது. நீங்கள் எல்லாமே அப்டேட்ஸ் அண்ட் ஏதாவது சேஞ்சஸ் எதனா பண்ணணும்னா நீங்கள் மொபைலில் தான் போய் லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது கடைசியாக நான் உங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணிவிட்டு கடைசியாக நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி என்னென்னலாம் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நேம் வந்து எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ChatGPT கிட்ட காமிச்சேன். ஸோ இதுதான் ஒரு பேஸ். ஸோ இந்த பேஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட கிரியேட்டர் அக்கௌண்ட் நேமோ ஆர்எல்ஸ் வந்து உங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் ஒரு லார்ஜ் பிஸ்னஸ்க்கான நேமோ இப்படி தான் நீங்கள் வந்து ChatGPT இருந்து எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு லோகோ ஒரு ப்ரொஃபைல் பிக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ ஒரு கிரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் எதையாவது பற்றி டீச் பண்ணணும் ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஒரு வ்ளாகராக இருக்கீங்க. ஸோ இந்த கேட்டகரிஸில் நீங்கள் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா உங்களோட ஓன் பிக் வைக்கிறதே எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஸோ நோ நீட் எனி கைண்ட் ஆஃப் லோகோ ஆர் நேம் ஃபவுண்டேஷன்ஸ். நீங்கள் உங்கள் ஓன் ஃபோட்டோவையே வைக்கிறது சூப்பர் அண்ட் பெட்டர். பட் ஆனால் வைக்கும் போது பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு பிளெயின் கலர் அண்ட் தென் உங்களோட சப்ஜெக்ட் இமேஜ். ஸோ இப்படி இருக்க மாதிரி ஒரு ப்ரொஃபைல் பிக் வைங்க. அண்ட் என்னோட பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் எப்படி வச்சிருக்கேன்னா பின்னாடி வந்து ஒரு எல்லோ, பிளெயின் எல்லோ, லைட்டாக ஒரு டிசைன் போட்ட மாதிரி ஒரு எல்லோ அண்ட் தென் என்னோட இமேஜ் இது நான் அப்டேட் பண்ணோம் சூன். ஸோ இப்போதைக்கு இந்த இமேஜ் தான் வச்சுருக்கேன் விச் இஸ் பிரிட்டி டீசென்ட் அண்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சாலே போதுமானது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்க்கு. அண்ட் நான் எதுக்கு எல்லோ அண்ட் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பேஜோட தீம் வந்து எல்லோ தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டுமே எல்லோவாக தான் இருக்கும். லைக் 90% ஆஃப் த வீடியோஸில் நான் யூஸ் பண்ணியிருக்க டெக்ஸ்ட் வந்து எல்லோவாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ எனக்கு எல்லோ கலர் பிடிக்கும். ஸோ அதனால் என்னோட பேஸாகவே நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் சூஸ் பண்ணும் போதும் ஒரு பேஸ் கலர் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கலர் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அந்த கலரை பேஸ் பண்ணி தான் உங்கள் வீடியோஸாக இருக்கட்டும், உங்கள் ப்ரொஃபைல் பிக்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த கலரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும். அப்படின்றது தான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லெட் யூ நோ தட். ப்ரொஃபைல் பிக் பற்றி கிரியேட்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சஸ்க்கான ப்ரொஃபைல் பிக் நான் எப்படி வைக்கணுன்றத ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருப்பேன். அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் பிஸ்னஸ் ஓனர்ஸ் நீங்கள் எப்படி லோகோ ஜென்ரேட் பண்ணலாம் ChatGPT கிட்ட. ஸோ அப்படின்றதுக்கான ஒரு குட்டி டுட்டோரியலாக இங்கே இப்போ பண்ணி காட்டுறேன். அண்ட் லோகோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கேன், 2-3 வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கனாலே யூ கேன் லேர்ன் ஹவு டு ஜென்ரேட் ப்ரொஃபஷனல் லோகோ ஃப்ரம் ChatGPT. ஸோ இருந்தாலுமே நான் உங்களுக்கு இங்கே பண்ணி காட்டுறேன். ஸோ நம்மளோட பிஸ்னஸ் நேம் நம்ம என்ன சூஸ் பண்ணோம், க்ரம் கார்ட் தானே சூஸ் பண்ணோம். ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் பாருங்க. ஸோ இருங்க, நான் என்னோட ப்ரோ ChatGPT அக்கௌண்ட்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபார் இமேஜ் ஜென்ரேஷன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுல இமேஜ் ஜென்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு 5-4 தான் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ண முடியும். ஐ ஹாவ் ப்ரோ வெர்ஷன். ஸோ இதில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எத்தனை இமேஜஸ் வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற ப்ராம்ப்டை காப்பி பண்ணிக்கிறேன் in order to generate a professional logo from ChatGPT. So again type பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல, ஸ்மார்ட்டாக வேலை செய்யணும் நம்ம. So I'm gonna run a food business where I'll be providing monthly based home food subscription and we are in a plan of selling cakes too. Kindly generate a professional logo for my business.
ஓகேவா? ஸோ யூ கேன் டெல் பர்டிகுலராக உங்களுக்கு இந்த கலரை பேஸ் பண்ணி தான் லோகோ வேணும், ஆர்எல்ஸ் வந்து இந்த ஸ்டைலில் தான் வேணும் அப்படின்னா யூ கேன் லெட் ChatGPT நோ லைக் எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கிட்ட சொல்லலாம். ஸோ எனக்கு இருக்கிற இது வந்து எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு லோகோ வேணும். ஸோ ஐ நீட் அ ப்ரொஃபஷ்னல் லோகோ வித் white background and black color logo. சாரி நான் பிஸ்னஸ் நேம் வந்து அடிக்கடி மறந்துடுறேன், சாரி ஃபார் இட், கொஞ்சம் ஞாபகம் மறதி கைஸ். ஸோ க்ரம் கார்ட், ஸோ நம்மளோட இது பேர் வந்து க்ரம் கார்ட்ன்றதுனால we are gonna use C and C letter. So use the letter C and C bracket la it should be professional and unique. Okay, ஃபர்ஸ்ட் ஆஃப்க்கு இது போதும். லைக் ஒரு வாட்டி போட்டு பார்ப்போம் என்ன ChatGPT கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா லோகோவுமே நீங்கள் இப்படி தான் க்ரியேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லி நோ. பையன் அதுக்குள்ளே பண்ணிட்டான். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் லோகோ ஃப்ரம் ChatGPT, லைக் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது. ஓகே, இட்ஸ் குட். பட் இதே நீங்கள் பெட்டர் பண்ணலாம். லைக் எப்படின்னா இதில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம சொல்லலாம். இருங்க, ஹோம் ஃபுட் அண்ட் கேக்ஸ் இதுதான் வந்து நான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அது கீழே அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து இல்லை வேர்டிங்ஸ் எதுவும் வேணாம். ஐ நீட் சம் ஐட்ரேஷன்ஸ் டு பி டன், கேன் யூ பெட்டர் த லோகோ ஃப்ரம் யுவர் சைட். எப்பவுமே ChatGPT கிட்ட கொஷின் கேளுங்க. ஸோ அப்போ தான் அது டீட்டெயிலான ஒரு ஓவர்வியூ கொடுக்கும். லைக் நான் என்னெல்லாம் பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மக்கிட்ட கேட்கும். லைக் நான் சொல்லாமலே அது ஜென்ரேட் பண்ணுது, ஒரு சேஞ்சஸும் இல்லை, அதே தான் பண்ணியிருக்கு. வெயிட் ஃபார் மீ, டோன்ட் ரஷ் அப், ஆஸ்க் மீ வாட் ஆர் ஆல் த சேஞ்சஸ் ஐ நீட். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் அது கொஷின்ஸ் கேட்கணும்னு எதிர்பார்த்தேன். பட் ஆனால் அது எகெயின் இன்னொரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண போயிடுச்சு. ஸோ ரெண்டுமே சேமாக தான் கொடுத்துருக்கு. லைக் கொஞ்சம் கோளாறான வேலையெல்லாம் ChatGPT பண்ணோம். பட் அதுக்கிட்ட நம்ம தான் கொஞ்சம் பார்த்து பேசி வேலை வாங்கணும். லைக் அப்சல்யூட்லி ஐ எம் ஹியர் அண்ட் ரெடி வென் யூ ஆர். ஓகே, லெட் மேக் திஸ் லோகோ பர்ஃபெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் கொஷின் ஆர்எல்ஸ் ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிங்கன்னா தான் லைக் என்னென்ன இது வேணும்னு சொல்லிட்டு அதுவே நம்மக்கிட்ட கொஷின் கேட்கும். இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்துட்டு மாடர்னாக ட்ரை பண்ணுவோம். லோகோ ஷேப் ஆர் லேஅவுட், play with the logo and try to combine both the letters and make something magical. Okay, this is fine. And then ampersand style கேட்டிருக்கு. Let's go with classic. Icon or element to include spoon, cake, home symbol. ஸ்பூன் வச்சு போவோமா? ஏன்னா ஹோம் அண்ட் கேக் வந்து நிறைய வாட்டி நான் நிறைய பேர் வச்சு பார்த்துருக்கேன். லெட்ஸ் கோ ஃபார் ஸ்பூன். டேக்லைன் ப்ரிஃபரன்சஸ், நோ நீட் ஆஃப் எனி டேக்லைன். நமக்கு வந்து லோகோ மட்டும் இருந்தால் போதும், ஆஸ் ஐ ஆல்ரெடி செட். ஸோ வெறும் லோகோ மட்டுமே போதும், டேக்லைன் வேணாம். திக்னஸ் ஆர் ஸ்டைல் ஆஃப் லெட்டர்ஸ், போல்ட். லெட்ஸ் see what ChatGPT gives us now. ஸோ இந்த வாட்டியும் வந்து குறைகள் இருக்கும். பட் ChatGPT கிட்ட நீங்கள் லோகோ பண்ணி தர சொல்லி கேட்டிங்கன்னா யூ கேன் கெட் அ ஒண்டர்ஃபுல் ஒர்க். பட் அதுக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் வேலை வாங்க தெரிஞ்சிருக்கணும். லைக் எப்படி சொன்னால் இன்னும் அது பெட்டரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டைம் வந்து பெட்டர்மெண்ட்டே பண்ணாமல் இந்த இது பாருங்கள், திஸ் லுக்ஸ் ஃபார் பெட்டர் than the previous one. லைக் இதை பாருங்கள், ஹோம் ஃபுட் அண்ட் கேக்ஸ் அதை நம்ம ரிமூவ் பண்ண சொல்லிட்டோம். ஸோ நோ டேக்லைன் சொல்லிட்டோம்.
என்சி அண்ட் சின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட ஆர்டர் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி தான் 2 இமேஜும் வந்துச்சு. ஸோ இந்த வாட்டி ஒரு ஸ்பூன் இன்க்ளூட் பண்ண சொன்னேன். லைக் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி அந்த ஸ்பூனை இன்னும் இன்சர்ட் பண்ணியிருக்கு, விச் இஸ் குட். இன்னுமே இதை நம்ம பெட்டர் பண்ணலாம். எப்படி சொல்லலாம்னா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். திஸ் இஸ் கிரேட் படி. கேன் வெயிட், நீட் சம் மோர் திங்ஸ் டு பி ஹேண்டில் இன் அ பெட்டர் வே. ஓகே, இப்போ நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஸ்பூன் வந்து கொஞ்சம் கோல்டு கலரில் வேணும். சேஞ்ச் த ஸ்பூன் டு அ கோல்ட் கலர் ஸ்பூன் which should be more realistic. ஸோ ஐ லவ் ரியலிஸ்டிக் திங்ஸ். ஸோ அதனால் அதுக்கிட்ட ரியலிஸ்டிக்காக கேட்டிருக்கேன். ஸோ லெட்ஸ் சி அது கொடுக்குதா இல்லையான்னு பார்ப்போம். அண்ட் தென் இந்த 2 லெட்டரை இன்னுமே கம்பைன் பண்ணி இன்னுமே ப்ளே பண்ணலாம். சொல்லி பார்ப்போம், என்ன பண்ணுன்னு பார்ப்போம். ப்ளே வித் both the letters and collide it even more professional, even more in a professional manner, expecting more from you. ஆக்சுவலி ப்ரோ வெர்ஷன் வச்சிருக்கிறது இதான் ஒரு ஒரு நல்ல விஷயம். எத்தனை இமேஜஸ் வேணால் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சீக்கிரமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கோல்டு கலர் எனக்கு தெரியுது. ஓகே, பட் நோ சேஞ்சஸ் இந்த லோகோ யூஸ் பண்ணி ஒரு சேஞ்சும் பண்ணல. ஜஸ்ட் இது மட்டும் எல்லாம் கொடுத்துருக்கு. ஸோ ஓகே, 5 மினிட்ஸில் இப்படி ஒரு லோகோ நம்மளுக்கு கிடைக்குதுன்னா ஓகே தான். ஸோ இந்த செஷனை வந்து நான் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பலை. ஸோ லைக் உங்களுக்கு புரிஞ்சதில்ல எப்படி ChatGPT கிட்ட லோகோ ஜென்ரேட் பண்ண சொல்லி அதுக்கிட்ட வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ப்ராசஸ். லைக் சிம்பிள் தான். நீங்கள் 2-3 வாட்டி பழகிட்டாலே ஈஸியாக அதுக்கிட்ட வேலை வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு வே. இன்னொரு வே வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஜென்ரேட் ஆர் கிரியேட் லோகோஸ் யூஸிங் கேன்வா. ஸோ கேன்வாலையும் நம்மக்கிட்ட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஸோ போயிட்டு நீங்கள் லோகோன்னு கொடுத்தீங்கன்னா அதுவே ஃபஸ்ட்டு காட்டும். ஸோ லோகோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 1:1 ரேஷியோவில் உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி ஒன்று வந்துடும். ஸோ இதில் தான் நீங்கள் லோகோ கிரியேட் பண்ண போகிறீங்க. இதில் போயிட்டு நீங்கள் சும்மா உங்கள் நீஷை டைப் பண்ணுங்க. இப்போ ஃபுட் பிஸ்னஸ், வந்து ஃபுட் பிஸ்னஸ் நான் சூஸ் பண்ணியிருக்கேன்னா சும்மா நீங்கள் போய் ஃபுட்டுன்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட டிசைன்ஸ் வரும். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கேன்வா யூஸ் பண்ணுவாங்க லோகோ கிரியேஷன் பண்ணுறதுக்குலாம். ஸோ நீங்கள் இப்போதைக்கு வேணும்னா இதிலேருந்து எடுத்துக்கோங்க. லைக் இதுலேயே நீங்கள் வந்து இன்னும் சூப்பராகவே பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இதுலேருந்து வேணும்னா இதுலேருந்து எடுத்துக்கோங்க. லைக் இப்போ ஏதாவது நான் சூஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, திஸ் இஸ் நைஸ். இதை நான் சூஸ் பண்ணிட்டேன்னா கிரம்பிள் கார்ட். ஓகே, ஸோ கிரம்பிள் டைப் பண்ணிவிட்டு அதே மாதிரியே கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. கார்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நேம் கொடுத்து சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு நீங்கள் போயிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது வந்து இன்னுமே கொஞ்சம் சிம்பிளான ப்ராசஸ். ஸோ ChatGPT கிட்ட இருந்தும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து கேன்வாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஏதாவது இன்னும் ப்ரொஃபஷ்னலாக பயங்கரமான ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க, லைக் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா யூ கேன் ஹையர் லோகோ ப்ரொஃபஷனல் லோகோ டிசைனர் அண்ட் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வேலை வாங்கி பே பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் லோகோவை டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷன்ஸ் தான் வந்து நீங்கள் லோகோ டிசைன் பண்ணுறதுக்கான வே. நீங்கள் இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லிட்டேன். அக்கௌண்ட்டும் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ 2 பேருமே எப்படி ப்ரொஃபைல் பிக் வைக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அண்ட் தென் உங்களுக்கு லைவாகவே நான் வந்து லோகோ ஜென்ரேட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பயோ எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே நம்ம ChatGPT கிட்டே போவோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட இப்போதைக்கு லோகோ.
ஜென்ரேட்டட் த்ரூ ChatGPT in 5 minutes. ஸோ அடுத்து பயோக்கு வருவோம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் அப்படியே பயோ வேணும்னீங்கன்னா அது வந்துட்டு எல்லா மெமரியும் சேவ் பண்ணிக்கும். ஸோ நம்ம என்னென்னலாம் கேட்டிருக்கோம், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு ஃபார் த பாஸ்ட் 5 to 10 minutes நான் என்னெல்லாம் கேட்டிருக்கேன். ஓகே, இதுதான் என் பிஸ்னஸ் மாடல், ஸோ இதுதான் ஓகே உன் லோகோ வாங்கியிருக்கான், ஸோ அப்படின்றத அது ஒரு மெமரியில் சேவ் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் அடுத்து சும்மா நீங்கள் பயோ நீட் பயோ ஃபார் தட் அப்படின்னு போட்டிங்கனாலே நீங்கள் என்ன பிஸ்னஸ்க்கு பயோ கேட்குறீங்க, என்ன மாடலுக்கு பயோ கேட்குறீங்க அப்படின்றத அது ஈஸியாக கெஸ் பண்ணி அது சேவ் பண்ணுதில்ல. ஸோ இங்கே பாருங்கள், நான் எதுவுமே சொல்ல நீட் பயோ ஃபார் தட்னு போட்டேன். ஸோ அதுவே நம்மளோட பிஸ்னஸ் மாடல் என்ன, எப்படி பயம் வேணும்னு சொல்லிட்டு அதுவே ஒரு ஐடியா கொடுத்துச்சு. ஸோ அட் CNC we blend tradition with taste to bring you wholesome. ஓகே, அது வந்து நான் காமனாக பயோன்னு போட்டிருக்கேன், இன்ஸ்டாகிராம் பயோன்னு போடணும். ஸோ அப்போ தான் you have to specifically mention what you need. Need a Instagram bio. Make it professional and act like one. ப்ரொஃபஷ்னலாக நடந்துங்கடா அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கிட்ட. ஓகே, ஸோ பார்த்தீங்களா நீட் அண்ட் க்ளீன் பயோ கொடுத்துருச்சு. க்யூரேட்டட் ஹோம் மீல்ஸ், சிக்னேச்சர் கேக்ஸ், மந்த்லி ஃபுட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், கிராஃப்டட் வித் கேர், டெலிவரி வித் கிளாஸ், DM டு சப்ஸ்கிரைப்ன்ற வார்த்தையை கொஞ்சம் ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா சப்ஸ்கிரைப்ன்றது யூடியூப்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட். டோன் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்கு. ஸோ கடைசியாக வந்து ஏதாவது ஹைட்ரேஷன் ஒர்க்ஸ்க்காக அது ப்ரிஃபரன்சஸ் கேட்கும். ஸோ நம்ம வந்து லக்ஸுரி ஃபோக்கஸ்டாக போவோம். லைக் வி ஆர் ஹேண்ட்லிங் அ ஃபுட் பிஸ்னஸில். ஸோ அதனால் கொஞ்சம் லக்ஸுரியாக கேக்ஸ்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லக்ஸுரியாக போவோம். ஸோ லெட்ஸ் see what it gives. ஓகே திஸ் இஸ் நைஸ். ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ பயோமே நீங்கள் இப்படி தான் ChatGPT கிட்டேருந்து ஜென்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் யூ கேன் ஜென்ரேட் இட். ஸோ ChatGPT வந்து நம்ம பையன் தான், அதுக்கிட்டேருந்து நம்ம என்ன வேலை வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இந்த 3மே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு அக்கௌண்ட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே பண்ணிட்டோம். அண்ட் இப்போது சேஞ்சஸ் வந்து நம்ம மொபைல் ஃபோனில் பண்ணலாம். அண்ட் அதுக்கான ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கை நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண அக்கௌண்ட்டு. ஸோ இப்போ எடிட் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. க்ரியேட் அவதார் வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக ஃபஸ்ட்டு மாற்றணும். நீங்கள் கீழே ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கா, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஸோ இதில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற நீஷை சூஸ் பண்ணணும், லைக் கேட்டகரியை சூஸ் பண்ணணும். நீங்கள் இப்போ வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டர், ஒரு இன்ஃப்ளூயன்சர், லைக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு நீஷில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். டிஜிட்டல் கிரியேட்டராக சூஸ் பண்ணலாம். லைக் நீங்கள் ஏதாவது சொல்லித்தரீங்கன்னா எஜுகேஷன் சூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஹெல்த் அண்ட் பியூட்டி, இந்த கெட் ரெடி வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஹெல்த் அண்ட் பியூட்டியில் வரும். லைக் நீங்கள் ஏதாவது எடிட்டிங் டுட்டோரியல்ஸ்லாம் சூஸ் பண்ணிங்கன்னா எடிட்டர். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும்ல. ஸோ அந்த கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் கரெக்டாக இருக்கும். லைக் வி ஆர் ஹேண்ட்லிங் அ ஃபுட் பிஸ்னஸில். ஸோ அதனால் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் ஆர் ரெஸ்டாரண்ட் கூட நீங்கள் சூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வில் பி மோர் ரெலவெண்ட். ஸோ டிஸ்பிளே அண்ட் ப்ரொஃபைல் குழு. டிஸ்பிளே அண்ட் ப்ரொஃபைல்ன்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போனீங்கன்னா அது கீழே காட்டும் நீங்கள் என்ன ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் என்ன கேட்டகரியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்தோடனே பிஸ்னஸ் ஆர் கிரியேட்டர் கேட்கும். ஸோ ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி செட், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நீங்கள் கிரியேட்டர் கொடுக்கணும். அண்ட் தென் பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் நீங்கள் பிஸ்னஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஓகே. ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் முக்கியமான இடம். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கணும். லைக் உங்கள் ப்ரொஃபஷனலில் மெயில் ஐடி கொடுங்க, உங்கள் பிஸ்னஸ்க்கான மெயில் ஐடி. அண்ட் தென் உங்கள் பிஸ்னஸ் அட்ரஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். லைக் இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிறேன், சென்னை, இந்தியா. ஓகே, கொடுத்துட்டுனா இங்கே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் காலிங் எனேபிள் பண்ணிங்கன்னா பீப்புள் கேன் ஏபிள் டு கால் த்ரூ இன்ஸ்டாகிராம். லைக் ஆடியோ காலிங் கிளிக் பண்ணாலே ஆடியோ கால் போயிடும். ஒரு சேட்டுக்கு வந்து தான் ஆடியோ கால் பண்ணணும் இல்லை. நீங்கள் இதை எனேபிள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து காலிங் எனேபிள் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைலில் ஒரு ஃபோன் சிம்பிள் மாதிரி காட்டும். ஸோ அது வழியாக உங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் கட்டாயமாக உங்கள் ஃபேஸ்புக் பேஜோட கனெக்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் பிஸ்னஸையோ அல்லது உங்கள் கண்டென்ட்ஸையும் ஸ்கேல் பண்ண முடியும்.
ஸோ நான் இப்போதைக்கு ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து லாகின் டு ஃபேஸ்புக் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை செட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்ஸ் மாதிரி ஒவ்வொன்றுத்தையாக நீங்கள் போயிட்டு பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் பேஜில் இருக்கோம். ஸோ நேம் வந்துட்டு நம்ம என்ன யோசிச்சு வச்சோம், கிரம்ஸ் கார்டு தானே நம்ம நேம் வச்சோம். ஸோ யூசர் நேம் வைக்கும் போது க்ரம் எப்பவுமே வந்து அண்டர்ஸ்கோரும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் டாட் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே ப்ரொஃபஷனலாக இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். ஓகே, டாட் கார்ட். ஓகே, யூசர் நேம் வச்சாச்சா. இப்போ நேம் வந்து இப்போ கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீங்களாம் உங்கள் நேமே வச்சுப்பீங்க. இப்போ நம்ம எப்படி வைக்க போகிறோம் அப்படின்னா அதே தான், க்ரம் கார்ட் ஒரு ஸ்லாஷ் வச்சு நீங்கள் டிஸ்பிளே நேம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ ஸ்லாஷ் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா அதை டிஸ்பிளே நேம்னு சொல்லுவாங்க, லைக் ஒரு சைட் நேம் மாதிரி. ஸோ நம்ம எந்த மாதிரி கொடுக்கலாம்னா லெட்ஸ் நேம் இட் அஸ் கேக் ஸ்டோர். ஓகே, ஸோ என்னென்னா நீங்கள் வந்து நேம் வச்சுட்டிங்கன்னா 14 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் உங்களால் அந்த நேமே சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் வச்சுட்டிங்கன்னா அடுத்து உங்களால் நேம் சேஞ்ச் பண்ண முடியாது. ப்ரொனவுன்ஸ் வந்து ஹி ஆர் ஷி. ஓகே, இப்போ நான் வந்து பையன்றதுனால ஹி, ஹிம். ஸோ உங்களை வந்து நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தென் ஓகேவா, இப்போ பயோ. ஓகே, காப்பி பண்ணிவிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்மளோட பயோ ரெடி. அண்ட் தென் இங்கே வந்துட்டு நீங்கள் உங்கள் லிங்க்ஸ் எதாவது வந்து ஆட் பண்ணிக்கலாம், லைக் யூடியூப் லிங்க்ஸாக இருக்கட்டும், அதில் வந்து உங்களை வந்து 1-on-1 ஏதாவது செஷன்ஸாக இருக்கட்டும், மீட்டிங் ஏதாவது அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டாப் மீட்லேருந்து நீங்கள் 1-on-1 மீட்டிங்ஸ் எதாவது அட்டன் பண்ணுறீங்கன்னா அதோட லிங்க்ஸ், அரேஞ்ச் உங்கள் லிங்க்டினோட லிங்க்கு, உங்கள் பிஸ்னஸ் வெப்சைட்டோட லிங்க்கு. ஸோ எந்த லிங்க்ஸாக இருந்தாலுமே நீங்கள் அந்த லிங்க்ஸில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இது. அப்புறம் உங்கள் ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, லாஸ்ட் வந்து நம்ம ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கிறது. ஸோ ப்ரொஃபைல் ஃபோட்டோவும் ஆட் பண்ணிடலாம். லைக் நம்ம சாட் ஜிபிடி கிட்டேருந்து இந்த இமேஜ் தானே ஜென்ரேட் பண்ணோம். ஸோ கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சு கரெக்டாக சென்ட்ரல் எண்டாக வைங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஷுட் லுக் லைக். லைக் நம்ம நேமும் கரெக்டாக வச்சாச்சு, அண்ட் தென் ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சாச்சு, அண்ட் தென் பயோவும் வச்சாச்சு. ஸோ வேறு ஏதாவது மிஸ் ஆகுதான்றதை நான் செக் பண்ணிக்கிறேன். லைக் பேஜ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கேட்டகரி வச்சாச்சு, கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய வச்சாச்சு, ப்ரொஃபைல் டிஸ்பிளே கான்டாக்ட் இன்ஃபோவும் எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் யூசர்ஸால் உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க முடியும். லைக் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது வந்து உங்களோட யோர் விஷ். நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க, லைக் டிஸ்பிளே பண்ணணும்னா பண்ணுங்கள். அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, லைக் பிஸ்னஸ் நீங்கள் ஒரு விஷயம் பிஸ்னஸ் இறங்கிட்டீங்கன்னா யூ ஷுட் டிஸ்பிளே யுவர் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன் ஆர்டர் டு கெட் சேல்ஸ். ஸோ சேல்ஸ் வரணும்னா நீங்கள் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் ஃபர்ஸ்ட் CTA பட்டன். ஸோ அதை நீங்கள் மறக்காமல் டிஸ்பிளே பண்ணி தான் ஆகணும். ஸோ யா கைஸ், திஸ் இஸ் ஹவ் அ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஷுட் லுக் லைக், அண்ட் திஸ் ஹவ் யூ ஷுட் டூ இட். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாடியூல் 2. ஸோ இந்த மாடியூல் 2ல் நம்ம என்னெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா, எப்படி ஒரு நீஷை செலக்ட் பண்ணுறது. ஐ மீன் நீஷ் மீன்ஸ் ஒரு டாபிக். நீங்கள் போடக்கூடிய வீடியோஸில் எதை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க, எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க, ஸோ அதை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஃபைண்டிங் யுவர் பெர்ஃபெக்ட் நீஷ். ஒரு நீஷை நீங்கள் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ இந்த டாபிக் வந்துட்டு ஒன்லி ஃபார் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புள், உங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தான் நீங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறீங்க. ஸோ யூ டோன்ட் நீட் எனி எக்ஸ்ட்ரா நீஷ் டு கவர் அப். ஸோ நீங்கள் எப்படி ஒரு நீஷை செலக்ட் பண்ணுவீங்க? சிம்பிள். நான் இங்கே கொடுத்துருக்கிற 3 ஈஸி ஸ்டெப்ஸ் தான் மோஸ்ட்லி நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேஷன், சூஸ் டாபிக்ஸ் யூ ஜென்யூன்லி என்ஜாய். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக் வந்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், அண்ட் நீங்கள் அதை ஷூட் பண்ணும் போதோ அவர் பேசும்போதோ நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை ஒர்க் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். என்னென்ன அதில் மானிட்டைசேஷன் பாசிபிலிட்டிஸ் எத்தனை இருக்குது, மானிட்டைசேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு டெக் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு டெக் இன்ஃப்ளூயன்சர். ஸோ டெக் இன்ஃப்ளூயன்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேஜெட்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ற வேலை பார்ப்பாங்க. அண்ட் தென் கேஜெட்ஸ் மட்டும் ப்ரொமோட் பண்றது இல்லாம லைக் கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும் அவங்களுக்கு. லைக் அவங்களோட கோர்ஸை விற்க சொல்லுவாங்க,
அண்ட் தென் அந்த கோர்ஸை விற்கிறதுக்காக நீங்கள் வந்து ஒரு கொலாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் வந்து ஒரு யூஜிசி கிரியேட்டராக பேசி கொலாப் பண்ணி போடுவீங்க. ஸோ யூ கெட் சம் ரெவன்யூ அவுட் ஆஃப் இட். ஸோ இந்த மாதிரி மானிட்டைசேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆடியன்ஸ் டிமாண்ட். நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டாபிக்கு ஆடியன்ஸ் கவரேஜ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் கவரேஜே இல்லாத ஒரு டாபிக் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஸோ தட் ஒன்ட் இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கா அப்படின்றத செக் அவுட் பண்ணுங்க. நிறைய நீஷஸ் இருக்கு. நான் என்னோட ப்ரொஃபைல் வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நீங்க என் பேஜை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ கவர் ஃப்ரீலான்சிங் அண்ட் மணி, பிஸ்னஸ், கெரியர். இது வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நீஷ் எதுவும் இல்லை. ஸோ இந்த டாபிக்ஸ்லாம் நான் கவர் பண்றேன். பேசிக்கா நான் வந்து ஒரு UIUX டிசைனர். ஸோ என்னை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஐ டூ வீடியோ எடிட்டிங் ஆல்சோ. ஸோ வீடியோ எடிட்டிங், UIUX, அண்ட் தென் நான் வந்து வெப் டெவலப்மெண்ட்டும் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் ஐ டூ. ஸோ இதை பற்றி டுட்டோரியல் வீடியோஸ் போடுறதா இருக்கட்டும், ஆல்ஸ் வந்து ஒரு கிளைண்ட் எப்படி எடுக்கிறதுன்ட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ நிறைய டுட்டோரியல் வீடியோஸ் தான் நான் என்னோட பேஜ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. திஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ நீஷ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய நீஷஸ் இருக்கு. லைக் நீங்கள் வந்துட்டு ஸ்கின் கேர் பண்ணலாம், ஆல்ஸ் நீங்கள் வந்து ஒரு vlog பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நீஷஸ் இருக்கு. ஜஸ்ட் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஈஸியாக இன்னும் புரிய வைக்கிறேன். இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கான இன்ஸ்டாகிராம் நீஷஸ்லாம் என்னன்ட்டு நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஐ ஹவ் லிஸ்டட் டவுன் சம் நீஷஸ். லைக் சைட் ஹசல்ஸ் அண்ட் மணி, செகண்டரி இன்கம் பற்றி நிறைய பேஜஸ்ல பேசுவாங்க. லைக் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்துகிட்டே நிறைய எப்படி சம்பாதிக்கிறது, அண்ட் தென் சைடில் மணி எப்படி மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேஜஸ்ல பேசி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பர்டிகுலராகவே ஒரு நீஷா கன்சிடர் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் அதை பண்ணிட்டு வராங்க. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான நீஷ் எடுக்கிறீங்கன்னா அதை பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுதான் எடுக்கணும் அப்படின்றது அவசியமே இல்லை. நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க வீடியோஸ் போட போட யூ கேன் லேர்ன் அண்ட் ஷேர் திங்ஸ். ஸோ எல்லாருமே லேர்ன் பண்ணி தான் ஷேர் பண்றாங்க. ஒருத்தரை பார்த்து கத்துக்கிட்டு தான் அந்த கான்டென்ட்டை வந்து ஷேரும் பண்றாங்க. சில விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் கத்துட்டு ஷேர் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ டோன்ட் டிகிரேட் யுவர் செல்ஃப். அண்ட் தென் கான்டென்ட் கிரியேஷன் நீங்கள் பண்ணலாம். கான்டென்ட் கிரியேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி கேமரா ஆங்கிள் எப்படி வச்சு பண்ணுறது, அண்ட் தென் கான்டென்ட் கிரியேஷனுக்கு தேவைப்படுற திங்ஸ்லாம் என்ன, லைட்டிங் எப்படி செட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அதை பற்றி நீங்கள் ரிலேட்டடாக வீடியோஸ் போடலாம். ஆல்சோ உங்கள் ட்ராவல், vlog, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் விச் கம்ஸ் அண்டர் தி ஸ்கின் கேர், ஹேர் கேர். ஸோ அதெல்லாம் நிறைய பேர் நீங்கள் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் வர்றது தான். அண்ட் தென் ஃபேஸ்லெஸ் அஸ்தட்டிக். ஃபேஸ்லெஸ் மீன்ஸ் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. லைக் அவங்க சப்ஜெக்டை ரிவீல் பண்ண மாட்டாங்க, தன்னை ரிவீல் பண்ணாமலே நிறைய வீடியோஸ் போடுவாங்க ஃபேஸே காட்டாம. ஸோ அந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம். அண்ட் டுட்டோரியல் வீடியோஸ், ஆஸ் ஐ ப்ரீவியஸ்லி செட், டுட்டோரியல் வீடியோஸ் இப்போ என்னோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டுட்டோரியல் வீடியோஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் கம்ப்ளீட்டான டுட்டோரியல் வீடியோ கிடையாது. லைக் நான் இப்படி பண்ணணும்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுவேன். அண்ட் கம்ப்ளீட்டான டுட்டோரியல் வீடியோஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். நீங்க யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ டிரைவ் ஆடியன்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டாகிராம் டு யூடியூப். ஸோ அந்த மாதிரி நீங்க நிறைய பண்ணலாம். ஃபிட்னஸ் பத்தி பேசலாம். அண்ட் AI அண்ட் டிஜிட்டல் டூல்ஸ் மீன்ஸ் இட் வில் கம் அண்டர் டெக். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு இந்த இயர்ல 2025ல இருக்கிற ட்ரெண்டிங்கான நீஷ் டாபிக்ஸ் டு ஸ்டார்ட் த கான்டென்ட் கிரியேஷன் இன் இன்ஸ்டாகிராம். ஸோ இதுல நீங்க ஏதாவது சூஸ் பண்றதா இருந்தா, எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கோ அது நீங்க தாராளமா சூஸ் பண்ணி you can start your content creation journey now. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற கேட்ஜெட்ஸ் அண்ட் டெக் எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப தேவை கிடையாது. ரொம்ப சீப்பான ஒரு அமௌண்ட்லேயே நம்ம வந்து எல்லா கேட்ஜெட்ஸும் எடுக்க முடியும். அண்ட் வி கேன் கிவ் த பெஸ்ட் குவாலிட்டி ஆஸ் வெல். லைக் அது என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இப்போ கைட் பண்ண போகிறேன். ஸோ வாட்ச் த கோர்ஸ் ஃபுல்லி. ஸோ ஃபர்ஸ்ட், ஸோ நமக்கு தேவைப்படுற மூணு ஐட்டம், ஐ மீன் ஃபார் பிகினர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல கேமரா. உங்ககிட்ட கேமரா இருக்காது, நிறைய பேர்கிட்ட கேமரா இருக்காதுன்றது ஐ நோ. ஏன்னா என்கிட்டயே நானே இன்னும் கேமரா அஃபோர்ட் பண்ணுற அளவுக்குலாம் நான் இன்னும் ஸ்பெண்ட் பண்ணல. ஸோ ஐ ஷூட் மை வீடியோஸ் இன் மை ஐஃபோன் ஒன்லி. ஸோ உங்ககிட்ட ஐஃபோனோ ஆர்எல்ஸ் வந்து ஒரு நல்ல கேமரா குவாலிட்டி உள்ள ஸ்மார்ட் ஃபோன் இருந்துச்சுன்னா அதுவே போதுமானது ஃபார் பிகினர்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிங் லைட். ரிங் லைட் வந்துட்டு கட்டாயமாக தேவை. ஒரு ரிங் லைட்டோட ரேட் வந்துட்டு 500 to 1000 நல்ல ரிங் லைட்லாம் உங்களால் வாங்க முடியும் வித் ட்ரைபாட் ஃபெசிலிட்டி. நான் உங்களுக்கு என்ன வாங்குறது நான் உங்களுக்கு டெஃபினட்டாக இப்போ காட்டுறேன். அண்ட் தென் த லாஸ்ட் ஃபைனல் ஒன் வந்து ஒரு மைக். ஒரு குவாலிட்டியான மைக் வாங்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2000 rupees ஆகும். பட் இஃப் யூ கான்ட் அஃபோர்ட் தட் ப்ரைஸ், நீங்கள் வந்துட்டு லெஸ் ப்ரைஸ்லேயே போகலாம், விச் கிவ்ஸ் அ டீசென்ட் குவாலிட்டி. ஸோ ஃபோனை விட்டுருங்க. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறதா நீங்கள் ஆப்வியஸாக யூஸ் பண்ண போறீங்க, எதுவும் புதுசு வாங்க தேவை கிடையாது.
அண்ட் மிச்சர் ரெண்டு ரிங் லைட் அண்ட் மைக்ரோஃபோன் இப்போ நான் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக எது நல்லா இருக்கும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அமேசான் எப்பயும் போல் நம்ம அமேசான் போய்ப்போம். ஸோ நான் வாங்கின 2 ப்ராடக்ட்டுமே அமேசானில் தான் வாங்கினது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிங் லைட் பார்ப்போம். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணுறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் நின்றுட்டு வந்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. லைக் நின்றுட்டு ஷூட் பண்ணால் ட்ரைபாடோட ஹைட் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு டேபிளோ ஒரு சேர் போட்டு நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரைபாட் இஸ் ஃபைன். இஃப் யூ ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் ஷூட்டிங் யுவர் வீடியோஸ், லென்த்தான ட்ரைபாட் தான் ஐ வுட் சஜஸ்ட். சி these kinds of tripods and ring lights definitely work. ஸோ நான் வாங்கினதும் இதே தான் நினைக்கிறேன், பட் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ திஸ் வில் ஒர்க் ஃபைன். ஸோ இப்போ நான் சொல்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் நான் டெஃபினட்டாக கீழே பிங் பண்ணுறேன். யூ கேன் செக் தட் அவுட். ஸோ உங்ககிட்ட பட்ஜெட் வைஸ் ஒரு 1000 மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா டிஜிடெக் போயிடுங்க. ஸோ டிஜிடெக் ஒர்க்ஸ் ரியலி ஃபைன். ஸோ 1300 வரும். ஆர்எல்ஸ் இதுவே உங்களுக்கு கொஞ்சம் நிறையா ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிற ட்ரைபாட்ஸே நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு 2 விஷயத்த செக் பண்ணணும். லைக் அதோட பிராண்ட் என்னன்றதை பாருங்க. ஸோ எந்த ப்ராடக்ட் வாங்குறதா இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதுதான் இங்கேயும். ஸோ ட்ரைபாட் வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணது டைகாட்டில் போங்க. ஆர்எல்ஸ் இஃப் யூ கேன் அஃபோர்ட் above 1000, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் கோ ஃபார் டிஜிடெக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு மைக். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஜிடெக்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான பிராண்ட், பட் அது கொஞ்சம் காஸ்ட்லி. நான் வச்சிருக்கிறது வந்து கிரெனாரோ வச்சிருக்கேன். நான் காட்டுறேன் பாருங்க நான் என்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு. ஸோ கிரெனாரோ இது வந்து J13. நான் வாங்கினது வந்துட்டு ஸோ பர்ச்சேஸ் இங்கே பாருங்க, பர்ச்சேஸ் ஜூலை 2024. ஸோ நான் வாங்கினது வந்துட்டு ஜூலை 2024 வாங்கியிருக்கேன். அண்ட் இப்போ ரேட் எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சிருக்காங்க. நான் வாங்கும்போது 2300 சம்திங் இருந்துச்சு. ஸோ இப்போ 1800 வந்துருச்சு. வர்த்தான ஒரு மைக். ஸோ நீங்கள் என் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இந்த மைக் யூஸ் பண்ணி தான் நான் பேசுறது. ஸோ ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட் டு கோ வித் த சேம் மைக் தட் ஐ எம் யூஸிங். ஸோ இந்த ப்ரைஸ் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னா 500 rupees 600 rupeesக்கு நல்ல மைக் ஒன்று இருக்குது. நான் காட்டுறேன் அதையும். ஸோ அதை நான் ஒரு 6 to 7 months யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மைக்கு. ஸோ இதே மாடலில் இன்னும் 2-3 பேர் வச்சு வரும். லைக் குவாலிட்டி எல்லாமே சேம் தான், பட் நேம் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு சேமாக தான் இருக்கும், பட் குவாலிட்டி வந்து 500க்கு வாங்கினா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். பட் யூ கேன் ரன் அண்ட் ஷூட் சம் வீடியோஸ் யூஸிங் திஸ். வாங்குறது பெஸ்ட்டாக வாங்கணும்னா கிரெனாரோ போயிருங்க. இல்லை என்கிட்ட அவ்வளோ பட்ஜெட் இல்லை, 500-600க்குள்ளேயே நல்ல மைக் வாங்கணும், குவாலிட்டியான மைக் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 500 to 600 rupeesக்கு இந்த மாடலில் இருக்கிற மைக்கே வாங்கிக்கோங்க. பட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் இருக்கும். நான் திரும்பியும் சொல்லிடுறேன். அண்ட் திஸ் வீடியோ இஸ் நாட் ஸ்பான்சர்ட் டு எனி பிராண்ட்ஸ். ஸோ நான் உங்களுக்கு ரேண்டமாக நான் என்ன யூஸ் பண்ணேன் அண்ட் அக்கார்டிங் டு மீ எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும் அப்படின்றத ஒரு சஜஷனாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்குறது உங்களோட சாய்ஸ் தான். என்ன சொல்லிக்கிறேன், திஸ் வீடியோ இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் இருந்தாலே போதும் கைஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான கான்டென்ட் கிரியேஷனை பக்காவாக உங்கள் வீட்டில் இருந்தே பண்ணலாம். ஸோ ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக். அண்ட் நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக 2 மாடியூல்ஸை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேசிக்ஸ் தான். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாக மூவ் ஆக போகிறோம். ஸோ வெல்கம் டு மாடியூல் 3, growth strategy. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கான்டென்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ கான்டென்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னா என்ன? ஸோ நீங்கள் பேசிக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்கள் கான்டென்ட்டை நீங்களே எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த நீஷன் கான்டென்ட் எடுத்தாலுமே ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் வீடியோஸ் தான் நல்லா ரீச் ஆகும். ஸோ அது நீங்கள் பர்ஃபெக்டாக கோர்வே எழுத தெரிஞ்சாதான் உங்கள் வீடியோஸ் நீங்கள் பேசும்போது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ அந்த கான்டென்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை எப்படி பண்ணலாம் ஃப்ரீயாக, லைக் லெஸ் எஃபர்ட்லேயே நாம எப்படி ஒரு கான்டென்ட் ரைட் பண்ணுறது நம்ம வீடியோஸ்க்கு அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன்.
So before getting into these two tools, like we are gonna use ChatGPT and இன்னொரு AI tool இருக்கு. ஸோ அது ஃப்ரீ தான். ஸோ டோன்ட் வரி, நீங்கள் எதுவும் காசுலாம் கட்ட தேவையில்ல. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு தீஸ் டூ, நான் எப்படி மோஸ்ட்டாக ஸ்கிரிப்ட் எழுதுவேன், கான்டென்ட் எப்படி ரெடி பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா இது ரெண்டுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஐ ஷோ யூ. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோட் பேட்ஸ் இருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் நிறையா இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டுமே ஒரு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா வீடியோஸ். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் இங்கே தான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், லைக் ஃபுல்லாக என்னெல்லாம் நம்ம வீடியோஸ்க்கு என்னென்னலாம் பிளான் பண்ணி என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, லைக் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீரீஸ் கூடமே எபிசோட் -10 எபிசோட் -9 சொல்லிட்டு நான் போடுறேன்ல. ஸோ அது எல்லாமே இந்த ஸ்கிரிப்ட் தான். இது வந்து நான் எந்த வித டூலுமே யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நானாவே யோசிச்சு எழுதின ஸ்கிரிப்ட் எல்லாமே இது. ஸோ ChatGPTயும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் ஃப்ரீ AI டூல்ஸ் அந்த மாதிரியும் இது இருக்குது, அது யூஸ் பண்ணது கிடையாது. டு பி ஃப்ராங்க் 90% ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நானே யோசிச்சு எழுதுறது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கான்செப்டை யோசிச்சு எழுதுனா தட்ஸ் ஃபார் பெட்டர் அண்ட் குட். பட் சில பேருக்கு அந்த அளவுக்கு ஃபார் பிகினர்ஸ் ஐம் சேயிங், லைக் நீங்களாவே யோசிச்சதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு நான் அந்த வே வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் பி ஷோயிங் யூ ஹவு டு கெட் திங்ஸ் டன் இன் தட் இன் ஃபியூ மினிட்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ரைட் ஸ்கிரிப்ட். ஐ டேக் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நான் எடுத்துப்பேன் ஒரு வீடியோஸ்க்கும் நான் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ. ஸோ இது வந்து நான் உங்ககிட்ட ஷோ பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதனால தான் இப்போ காமிக்கிறேன். ஸோ பேக் டு கான்டென்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் டூல் ChatGPT. ஸோ ChatGPT கிட்ட இருந்து நாம எப்படி ஒரு ஸ்கிரிப்டை வாங்கலாம், ஐ ஷோ யூ. ஸோ ChatGPT போய்க்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சுருக்கீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ண போறீங்க. லெட்ஸ் டேக் ஐஃபோன் ஆஸ் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது வந்துட்டு இந்த கொலாப் ஆஃபர் வந்து ஏதோ ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஒரு பிராண்டை நீங்களே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அந்த பிராண்ட் வந்துட்டு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஐஃபோனை வந்து நீங்க ப்ரொமோட் பண்ணணும், லைக் பேசி அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸை பத்தி பேசி நீங்க ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லிடுறாங்க. அண்ட் தே டோல் யூ டு ஷூட் அ ப்ரொமோஷனல் வீடியோ யூசிங் ஐஃபோன். ஸோ உங்களுக்கு ஐஃபோன் ப்ராடக்ட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஐஃபோன் உங்க கையில இருக்கு. நீங்க அதை வச்சு நீங்க எப்படி ஷூட் பண்ணி எப்படி நீங்க வீடியோ எடுக்க போறீங்க. ஸோ அதுக்கான ஸ்கிரிப்டை நம்ம ChatGPT கிட்ட இருந்து எடுத்துக்கலாம். லைக் கன்வேட் ப்ராப்பர்லி, லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ அ promotional video using iPhone 13. Let's take iPhone 13 or iPhone 15. This is a collab opportunity from a brand. They gave me the product and I just wanted a perfect script to be added. So I just wanted to do a promotional video using iPhone 15. This is a collab opportunity from a brand. They gave me the product and I just wanted a perfect script to be added. Use the features and specifications. We have to highlight it in the video. நீங்க சொல்ல வேண்டிய விஷயத்த கொஞ்சம் பேசிக்கா நீங்க என்ன கன்வே பண்ணணுமோ, எதை பத்தி பேசணுமோ அதை ChatGPT கிட்ட சொல்லிட்டு, ஒரு மேஜிக் ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு ஆக்சுவலா நீங்க ChatGPT கிட்ட பேசும்போது, act like a professional content writer. இது பார்க்கறதுக்கு சிம்பிளா தான் இருக்கு, பட் திஸ் டூ வண்டர்ஸ். ஆக்சுவலா நீங்க வந்துட்டு ChatGPT கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நீ வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் கான்டென்ட் ரைட்டர் அப்படின்ற மாதிரி அதை நம்ப வைக்கிறீங்க. ஸோ அதுதான் ஆக்ட் லைக் ப்ரொஃபஷனல் கான்டென்ட் ரைட்டர். ஸோ ChatGPTன்றது ஒரு குழந்தை மாதிரி, ஒரு கீ கொடுத்தா ஆடுற பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அது செய்யும். நீங்க வந்துட்டு அதை ஒரு ப்ரொஃபஷனல் கான்டென்ட் ரைட்டரா நம்ப வச்சிட்டீங்கன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் ஒன். ஸோ அதுதான் ChatGPT கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம். ஸோ சொல்றதெல்லாம் நீங்க பேசிக்கா சொல்லிட்டு
கடைசியில் இந்த மேஜிக் ப்ராம்ப்டை மட்டும் போட்டுருங்க. இது வந்துட்டு எல்லாத்துக்கும் பொருந்தும். கான்டென்ட் ரைட்டிங்க்கு மட்டும் தான் இல்லை, வீடியோ எடிட்டிங்கும் பொருந்தும். ஆர்எல்ஸ் நீங்கள் என்னவா அதை மாற சொல்றீங்களோ அதுவா மாறும். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இப்படி நான் சொல்லிட்டேன். ஜெனரேட் மீ அ ரீல் ஸ்கிரிப்ட் ஃபார் அரவுண்ட் 40 to 50 seconds. உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸுக்கு அந்த வீடியோ லாஸ்ட் ஆகணுமோ ஸோ அந்த செகண்ட்ஸை மென்ஷன் பண்ணுங்க. போட்டுட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே எல்லாமே பார்த்துக்கும். நீங்கள் வீடியோ ஷூட்டிங்கில் என்ன பண்ணணுன்ற முதற்கொண்டு வாய்ஸ் ஓவர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எல்லாமே அதுவே பர்ஃபெக்டாக கொடுத்துரும். ஸோ கான்டென்ட் ரைட்டிங்க்கு ஃப்ரீயாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரம் ChatGPT. லைக் ஓப்பனிங் ஷாட், வாய்ஸ் ஓவர் என்ன வரணும், கட் டு கேமரா டெஸ்ட், சினிமேட்டிக் மோட் ஆர் போர்ட்ரேட். ஸோ கம்ப்ளீட்டாக என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாமே நீங்கள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது சொல்லிடும். ஸோ தட் யூ won't have any problem while shooting. ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் செகண்ட் மெத்தட் வந்துட்டு ஃப்ரீ ஏஐ டூல் பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஏஐ டூல் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் பர்சனலாக யூஸ் பண்ணதில்லை, பட் நிறையா ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நான் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் லாகின் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் தென் வந்து நீங்கள் காசு கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்துக்கோங்க. கொடுத்தோடனே இங்கே லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கேட்கும். லைக் உங்களுக்கு எதை பற்றி வீடியோ ஜென்ரேட் பண்ணோம், என்ன சோஷியல் மீடியாவுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணுறது கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்துட்டு இன்ஸ்டாகிராம்னு சொல்லிட்டு இருக்கா. இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ரீலுக்காக தான் வந்திருக்கீங்க. ஸோ ஆப்வியஸாக ரீல் ஸ்கிரிப்ட் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம் ரீல் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த ஒரு பேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். Like you have to give a video title for that, short video description and keywords. So இப்போ நான் அங்கே கொடுத்த அதையே நான் இங்கே கொடுக்குறேன். iPhone 15 ஸோ இதையே நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுக்குறேன். கீவேர்ட்ஸ் வந்துட்டு iPhone 15. ஓகேவா? ஸோ லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருக்குமே இங்கிலீஷ் தான் தேவைப்படும். டோன் வந்துட்டு என்ன டோன், இன்ஃபர்மேட்டிவாக வேணுமா, ப்ரொஃபஷனலாக வேணுமா, கன்வின்சிங்காக வேணுமா, ஹியூமரஸ், ஃபார்மல், இன்ஸ்பிரேஷனல். ஸோ இது எந்த கேட்டகரி உங்களுக்கு ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. I'll go with ப்ரொஃபஷனல். டைம் வந்துட்டு 30 to 60 seconds தான். ஜென்ரேட்டர் ரீல் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க, எந்த வித எஃபர்ட்டுமே இல்லாமல் ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இன்ட்ரடியூசிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃப்ரம் ஆப்பிள். இதை நீங்கள் அப்படியே ஒரு ரீலாக இமேஜின் பண்ணுங்க, லைக் ப்ரொமோஷனல் வீடியோவா. இன்ட்ரடியூசிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஃப்ரம் ஆப்பிள், packed with amazing features and specifications. From the stunning display to the powerful performance, this device has it all. Capture every moment in crystal clear detail with the advanced camera system. Stay connected like never before with lightning fast 5G connectivity. Experience seamless multitasking with the innovative A15 chip. Unlock new possibilities with the cutting-edge Face ID technology. This is not just a phone, it's a lifestyle upgrade. Get your hands on the iPhone 15 and elevate your mobile experience today. இப்போ நான் வாசிக்கும் போது எனக்கு பர்சனலாக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இட் ஹாஸ் டன் கிரேட் ஒர்க். ஸ்கிரிப்ட் ரைட்டிங், கான்டென்ட் ரைட்டிங்க்கு நீங்களா ஒர்க் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா you can definitely use these tools like ChatGPT-யும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அண்ட் ஸ்கிரிப்ட் ஏஐயும் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் அண்ட் ஈஸியாக இருக்கோ அதை டெஃபினட்டாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ we'll go for the next one. ஃபார்முலா ஃபார் ஸ்க்ரால் ஸ்டாப்பிங் இன்ஸ்டாகிராம் வீடியோஸ். இப்போ ஒரு வீடியோ நீங்கள் போடுறீங்கன்னா அதை பீப்புள் ஸ்க்ரால் பண்ணாமல் இருக்க வைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். I'll show you how. ஸோ I've given 4 steps. லைக் இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே அதை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். எப்பவுமே ஒரு வீடியோக்கு ஹூக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு வீடியோவில் கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் 2 to 3 seconds தான் மேட்டர்ஸ். பிகாஸ் இப்போ ஒரு வீடியோ நீங்களே பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு செகண்ட் 2 செகண்ட் மொக்கையாக இருக்கு, ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிட மாட்டீங்க. ஸோ தட் இஸ் வை ஹூக் மேட்டர்ஸ். ஒரு ஹூக் நீங்கள் எப்படி வைக்கலாம்? ஆக்சுவலி தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹூக்ஸ். அது என்னென்ன ஹூக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். I generated this using ChatGPT. 15 high converting reel hook examples with category tags. ஓகேவா? ஸோ வேல்யூ பேஸ்ட் ஹூக்ஸ். இந்த வேல்யூ பேஸ்ட் ஹூக்ஸ்னா என்னன்னா, நீங்க அந்த வீடியோல ஒரு வேல்யூ கொடுக்க போறீங்க, அதை நீங்க மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க?
இப்போ உங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது ஃபுல்லா பார்த்தா தானே நீங்க கொடுக்குற வேல்யூ தெரியும். பட் ஃபர்ஸ்ட் 2 to 3 செகண்ட்ஸ்லயே நீங்க அதை கன்வே பண்ணணும். அதை எப்படி பண்ணுவீங்க? Here are some examples. Stop scrolling. This could save your hours of work. Here's the one thing nobody told you about. See, உங்களுக்கு தெரியுதா இந்த மாதிரி லைனை நீங்க ஒரு 1 to 2 seconds or 3 secondsல கன்வே பண்ணும்போது ஓகே இவன் ஏதோ முக்கியமான விஷயம் தான் சொல்ல வரான், கண்டிப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப் நீங்க கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வாட் மேட்டர்ஸ். அதுதான் வந்து மக்களை உங்க வீடியோ ஃபுல்லா பார்க்க வைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கியூரியாசிட்டி ஹூக்ஸ். இந்த மாதிரி நிறைய ஹூக்ஸ் இருக்கு. கியூரியாசிட்டி ஹூக்ஸ் பாருங்க. வாட் ஹேப்பன்ஸ் when you combine this with this? Let me show you. I tried X for 7 days. Here's what actually happened. This looks illegal, but it's not. Watch this. இது என்ன பண்ணோம்னா ஆர்வத்தை தூண்டும். What happens when you combine this with this? இதை இதோட கலந்தா இது ஆகும் அப்படின்னு சொல்றீங்க. எதோட கலந்தா எதடா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் அண்ட் கியூரியாசிட்டி அண்ட் எக்ஸைட்மெண்ட் நீங்க கொடுக்குறீங்கல்ல. ஸோ தட் இஸ் வாட் கியூரியாசிட்டி ஹூக் இஸ். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹூக்ஸ், அப்புறம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஹூக்ஸ், லைக் தட் இஸ் வாட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ். அண்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் ஹூக்ஸ். நீங்க ஒரு ப்ராப்ளமை சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் சொல்லுவீங்க அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸோ அப்போதான் அவங்க கடைசி வரைக்கும் பார்ப்பாங்க. ஷாக், சர்ப்ரைஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை நீங்க சொல்றது, ஐ கான்ட் பிலீவ் திஸ் இஸ் ஃப்ரீ. ஸோ இதெல்லாம் வந்து ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஸ்டேட்மெண்ட்ல வரும். ரிலேட்டபிளா இருக்கணும். இஃப் யூ எவர் ஃபெல்ட் லைக் கிவிங் அப், வாட்ச் திஸ். அண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷனல் டூல்ல. ஸோ எமோஷனல், மோட்டிவேஷன், ஷாக், சர்ப்ரைஸ், இந்த எல்லா ஜானரையுமே வச்சு நீங்க ஒரு ஹூக் ரெடி பண்ணணும். ஹூக் இஸ் சம்திங் தட் வி ஷுட் டூ இட் வித்தின் 2 to 3 seconds. ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. ஹூக்னா டக்குன்னு சொல்லிடணும். ஸோ ஐ கெஸ் ஹூக் பத்தி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெல் அ ரிலேட்டபிள் ஸ்டோரி. ஸோ நீங்க சொல்ல போற வீடியோல மக்களுக்கு ரிலேட் ஆச்சுன்னா தான் அந்த வீடியோ அவங்க பார்ப்பாங்க. ரிலேட்டே இல்லாம எனக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வீடியோ நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ரிலேட்டபிளா இருக்கணும். ஸோ ரிலேட்டபிளா எல்லா மக்களுக்குமே ரிலேட்டபிளா இருக்கிற மாதிரி நீங்க தான் கான்டென்ட்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்க கவனத்துல வச்சுக்கணும். அண்ட் தென் டெலிவர் வேல்யூ. டெலிவர் வேல்யூனா என்னன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட வீடியோஸ்ல நீங்க பார்த்துருக்கீங்க, நான் யூடெமி கோர்சஸ் அண்ட் தென் லிங்க்டின்ல இருந்து கோர்சஸ் ஆர்எல்ஸ் கோர்சரா, இந்த மாதிரி கோர்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நான் ஷேர் பண்ணி நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இங்க நான் என்ன பண்றேன், ஒரு வேல்யூ டெலிவர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு, நீங்க காசு செலவு பண்ணாதீங்க, ஃப்ரீயாவே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூவை கிரியேட் பண்றேன். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா, நீங்க ஃப்ரீயாவே கோர்சஸ் அவைல் பண்ண முடியுது. ஸோ திஸ் மீன்ஸ் டெலிவரிங் அ வேல்யூ. ஸோ உங்களுக்கு புரியுதா? நீங்க வந்துட்டு உங்க வீடியோல ஒரு வேல்யூவை கொடுக்கணும். அது வந்துட்டு ஒரு டிப்பா இருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு ஃப்ரீ சோர்ஸ் கொடுக்கறதா இருக்கலாம். ஸோ மேக் ஷுர் யூ டெலிவர் அ வேல்யூ இன் யுவர் வீடியோ. அண்ட் த ஃபைனல் ஒன் இஸ் கிளியர் சிடிஏ. நீங்க எந்த ஒரு ஃபார்ம் ஆஃப் வீடியோ அப்லோட் பண்றதா இருந்தாலும், வெதர் இட்ஸ் அ பிஸ்னஸ் வீடியோ ஆர்எல்ஸ் வந்து நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கீங்க, ஸோ வாட் எவர் இட் மே பி, ஒரு கிளியர் சிடிஏ நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா. லைக் நீங்க நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் வீடியோஸ்லாம் நீங்க நோட் பண்ணிருப்பீங்க, கமெண்ட் பண்ணாதான் வந்து அந்த ரிசோர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. கமெண்ட் ஒன் ஃபார் த லிங்க், இந்த மாதிரி அவங்களை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் டவுன் பண்ணாதான் அந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷேர் ஆகும். ஸோ தட்ஸ் அ போனஸ் டூல். அது ஒரு டூல் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு அது தெரியாம இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு அது ஒரு போனஸ் டூல். அண்ட் அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். ஸோ இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட்டா கத்துப்பீங்க. So let's take an example. If you are a businessman or businesswoman, if you are running a e-commerce website, ஓகேவா, நிறைய ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க அண்ட் இப்போ உங்க ப்ராடக்ட்ஸ் நீங்க சேல் பண்ணணும், அது எப்படி பண்ணுவீங்க? I'll tell you a clear guide and example for that. இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. லைக் இந்த சின்ன பசங்க எல்லாம் பேசும்போது இது கூடயே பேச பார்த்திருக்கீங்களா? லைக் டாக்கிங் டாம் மாதிரி ஒரு பொம்மை வச்சிருக்கீங்க, அது நீங்க சேல் பண்ணணும். ஸோ இப்போ நீங்க வீடியோவா போடும்போது அது எப்படி நீங்க சேல் பண்ணுவீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு டார்கெட் ஆடியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும். லைக் அந்த டார்கெட் ஆடியன்ஸ்க்காக தான் நீங்க வந்து இதை சேல் பண்ண போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதோட யூஸ் கேசஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் இதை யாரெல்லாம் வாங்கலாம், இது வாங்குறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் ரைட் பண்ணி, கான்டென்ட் ரைட் பண்றது அதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ப்ரீவியஸாவே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி 30 to 60 செகண்ட்ஸ் ரீல்ல பேசுற மாதிரி கான்டென்ட் ரைட் பண்ணி நீங்க பேசி ஷூட் பண்ணி வீடியோ எடுத்துட்டீங்க. ஸோ எடுத்ததுக்கு அப்புறமா இது எப்படி வடிவமைக்கணும் அப்படின்னா, இங்க காமிச்சிருக்கேன் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் 3 to 4 செகண்ட்ஸ் இட் ஷுட் பி அ ஹூக். ஸோ அவங்க கியூரியாசிட்டியை ஆர்எல்ஸ் வந்து அவங்க ஸ்க்ரால் பண்ண விடாத மாதிரி நீங்க ஒரு 3 to 4 செகண்ட்ஸ் ஹூக் கம்பல்சரி வச்சாகணும். ஸோ அப்போதான் அந்த வீடியோ பார்ப்பாங்க. இதுல வந்து நீங்க ஸ்டோரி டெல் பண்ணணும் அண்ட் தென் வந்துட்டு ஒரு வேல்யூ நீங்க கொடுக்கணும். ஸோ சின்ன குழந்தைங்களுக்குலாம் ஆப்வியஸா வந்து இது தேவைப்படும். ஸோ யூஆர் ஆல்ரெடி கிவிங் அ வேல்யூ அண்ட் ஆல்சோ யூ வில் பி டெல்லிங் அ ரிலேட்டபிள் ஸ்டோரி ஃபார் தட்.
ஸோ கடைசியில் நீங்கள் சிடி எப்படி வைக்கலாம்னா, இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் என் வெப்சைட்லேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வித் 10% ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ்க்கு தான் அந்த ஆஃபர் இருக்கு. ஸோ கிராப் இட் நவ் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு கிளியர் சிடிஏ. ஸோ இங்கே இருக்கிற ஆடியன்ஸை நீங்கள் உங்கள் வெப்சைட்டுக்கு ட்ராக் பண்ணிட்டு போறீங்க. ஸோ யூ ஆர் இன்க்ரீசிங் த டிராஃபிக் இன் யர் வெப்சைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் ப்ராடக்ட் வீடியோ ஷுட் லுக் லைக். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி நம்ம வீடியோ ரெடி பண்ணி எப்படி ஹூக், எப்படி ஸ்டோரிஸ் ரிலேட்டபிளா சொல்லணும், அண்ட் தென் எப்படி வேல்யூ கொடுக்கணும், அண்ட் தென் கடைசியில் எப்படி ஒரு கிளியரான சிடிஏ கொடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு இப்போ கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். growth strategy blueprint. So what is a growth strategy blueprint? So if you are in a phase, நீங்க வந்துட்டு உங்க அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிட்டீங்க, ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், ஒரு பிராண்ட் நியூ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த ஃபேஸ் 0 to 1000 ஃபாலோவர்ஸ் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், ஆஃப்டர் 1K ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா டில் யூ கெட் 5K ஃபாலோவர்ஸ், அப்போ அந்த டைம்ல நீங்கள் என்ன பண்ணலாம், அண்ட் 5 to 10K ஃபாலோவர்ஸ் டியூரிங் த ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டான ஒரு கைட் மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், இல்லை உங்கள் ஸ்டைல் ஆஃப் வேலையும் நீங்கள் போகலாம். ஸோ தட்ஸ் யார் விஷ் கம்ப்ளீட்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் மை தாட்ஸ் அண்ட் வியூஸ் இல்லை. ஸோ 0 to 1K ஃபாலோவர்ஸில் நீங்கள் எந்த மாதிரி பண்ணலான்ட்டு நான் சில ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்துட்டு வீக்லி ஒரு 4 to 5 டைம்ஸ் அந்த மாதிரியாச்சும் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நீங்கள் போஸ்ட் பண்ணணும். லைக் உங்களால் ஒரு கம்ப்ளீட்டான தரவான வீடியோஸ் எடுக்க முடியலனாலும் ஒரு அட்லீஸ்ட் 20 to 30 செகண்ட்ஸ் பேசி, பட் வேல்யூபிளாக இருக்கணும் கண்டென்ட். சும்மா ஏனோ தானோன்ட்டு எதுவும் பேசி போடக்கூடாது. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 or 4 to 5 வீடியோஸ் ஆச்சு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். எங்கேஜ் வித் 30+ அக்கௌண்ட்ஸ் டெய்லி இன் யர் நீஷ். அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களை மாதிரியே உங்கள் லொக்கேஷன் டசன்ட் மேட்டர், உங்கள் நீஸ்லேயே நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருப்பாங்க. இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கட்டும், டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்லேயே நிறைய இன்ஃப்ளூயன்சிங் பீப்புளெலாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க கூடலாம் நீங்கள் டைரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்ல, லைக் ஜஸ்ட் வார்ம் மெசேஜ், லைக் கோல் மெசேஜ் மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்கள் கான்டென்ட்ஸ்லாம் பார்த்தேன், இட்ஸ் வெரி குட். ஸோ நான் இப்படி தான் வந்து ஐ யூஸ் டு கனெக்ட் டியூரிங் மை இனிஷியல் ஸ்டேஜஸ். என்னோட நீஸ்ல இருக்கிற பீப்புள் கூடலாம் நான் கனெக்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் வார்ம் மெசேஜ் மாதிரி நீங்கள் அமிச்சாலே போதும். ஹலோ, ஹை, கேம் அக்ராஸ் யுவர் கண்டென்ட் அண்ட் யூ ஆர் டூயிங் ரியலி கிரேட், ஸோ கீப் அப் த குட் ஒர்க். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 to 3 லைனுக்கு ஒரு வார்ம் மெசேஜ் ஆர் வெல்கமிங் மெசேஜ் மாதிரி அவங்கள நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியும் இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ உங்கள் நீஸ்ல இருக்கிற பீப்புள் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது தெரிஞ்சுப்பீங்க நிறைய விஷயம். ஸோ ஆஃப்டர் வென் யூ ரீச் 1K, ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்டாக வீடியோஸ் போடுறீங்க. வீடியோ ஃபார்மேட் நான் சொன்ன மாதிரி ஹூக்காக இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்காக இருக்கட்டும், டெலிவரிங் அ வேல்யூ அண்ட் தென் கிளியர் சிடி, அந்த ஃபார்மேட்ல நீங்கள் கன்சிஸ்டண்டாக போட்டிங்கனாலே யூ வில் டெஃபினெட்லி கெட் டு see some results in the initial stage itself. ஸோ ஆஃப்டர் 1K ரீச் ஆனதுக்கு அப்புறமா ஹேஷ்டாக் ஸ்ட்ராட்டஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ராப்பரான ஹேஷ்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரீச் டெஃபினட்டாக கிடைக்கும். பட் எல்லாருக்குமே கிடைக்காது. ஹேஷ்டாக்ஸ் doesn't really help that much, but you should use at least 5 to 10 hashtags in your video. நீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்க மாதிரி ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணுங்க. அண்ட் கொலாபரேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 1K வாச்சு மினிமம் வேணும்ல கொலாபரேட் பண்ணுறதுக்கு. லைக் வித் பிராண்ட்ஸ் கூட நான் சொல்லலை, பட் பீப்புள் கூட நீங்கள் கொலாபரேட் பண்ணலாம். உங்கள் ஸ்பெசிஃபிக் நீஷ்ல மற்ற கிரியேட்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, ஸோ அவங்களும் நீங்களும் கம்பைன் பண்ணி வீடியோஸ் போடலாம் கான்செப்ட் யூஸ்ச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொலாபரேஷன்ஸ்லாம் அந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், which will really helps you. And after when you reach 5K to 10K, இப்போ வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சாதாரண கிரியேட்டர் கிடையாது. நீங்கள் 5K ரீச் பண்ணிட்டனாலே ஓகே, தட்ஸ் மாடரேட் ரேஞ்ச் ஆஃப் லெவல். ஸோ 5K வந்துட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது நீங்கள் வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக வர வச்சுக்கலாம். பிகாஸ் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணியிருப்பீங்க, அண்ட் தென் உங்கள் கிரியேட்டர்ஸ் கூட நீங்கள் கொலாப் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, அண்ட் நிறைய விஷயங்கள் கான்டென்ட் கிரியேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஸ்டேஜ் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கன்னா யூ ஆர் நோ மோர் அ பிகினர். கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுல அடுத்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறையா லைவ் செஷன்ஸ்லாம் பண்ணணும். அண்ட் தென் யூ கேன் ஸ்டார்ட் கைடிங் பீப்புள். நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்தில் தரவாக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் கைடிங் பீப்புள். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே நான் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லேயே நீங்கள் நிறைய விஷயம் அந்த டைமில் வந்துட்டு கான்டென்ட்ஸ் நீங்கள் ஆப்வியஸாக கிரியேட் பண்ணி போடுறதுனால நிறைய விஷயம் நீங்கள் யூ ஸ்டார்ட் லேர்னிங்ல. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தில் கிளியர் அண்ட் கட்டாக இருந்தீங்கன்னா யூ கேன் டெஃபினெட்லி கைட் பீப்புள். லைக் வீக்லி செஷன்ஸ்லாம் யூ கேன் ஸ்டார்ட்.
அண்ட் லைவ் செஷன்ஸ்ல டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்க இது பண்ணலாம். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் த கோர்சஸ் அண்ட் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ். ஸோ நிறைய வே ஆஃப் மானிடைசிங் பர்பசஸ் இருக்கு அண்ட் வழிகளும் இருக்கு. யூ வில் கெட் டு நோ அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ் லேட்டர். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் growth strategy blueprint from my side. ஸோ நீங்க வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணலாம், ஓகே தான். பட் இதை டெஃபினட்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்ல. இப்படியும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த வே ஆஃப் ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு தனி செட் ஆஃப் ஐடியா எதனா இருந்தா டெஃபினட்டா நீங்க அதை நோக்கி போங்க. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் பில்டிங் கம்யூனிட்டி அண்ட் கனெக்ஷன்ஸ். லைக் பீப்புள் கூட நீங்க எப்படி எங்கேஜா இருக்கலாம், எப்படி ஒரு கம்யூனிட்டியை எந்த ஸ்ட்ரகிளே இல்லாம நீங்க ஈஸியா பில்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்ல போறேன். ஸோ how to engage with people. கம்யூனிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க கூட நீங்க என்கேஜ்மெண்ட்லயே இருக்கணும், லைக் டச்லயே இருக்கணும்ல. ஸோ எப்படி நீங்க அதை பெட்டர் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ உங்க போஸ்ட்லயா இருக்கட்டும் ஆர்எல்ஸ் நீங்க ஸ்டோரி போட்டா அவங்க கமெண்ட் பண்றாங்கல்ல, ஸோ அந்த கமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வேல்யூ பண்ணணும். எல்லா கமெண்ட்ஸுக்குமே நீங்க ரிப்ளை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப நீங்க இப்போ ஆட்டோமேஷன் டூல் ஏதாவது யூஸ் பண்றீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அப்போ ஓகே. ஏதாவது மிஸ் ஆகும், சரி அப்போ ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்க ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் வேல்யூ ஏதாவது ஃபீட்பேக், ரியல் ஃபீட்பேக் ஏதாவது கொடுக்குறாங்க உங்க கான்டென்ட் பத்தி அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ரிப்ளை டு தெம். நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பண்ண மாட்டாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் போயிட்டா கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லா கமெண்ட்ஸ்க்கும் ரிப்ளை பண்ணலனாலும் எந்த கமெண்ட்ஸ் அவங்க ரியலா ஏதாவது உங்க வீடியோஸ் ஏதாவது நோட் பண்ணி ஒரு ரியலான ஒரு ஃபீட்பேக்கோ அப்ரிசியேஷனோ கொடுத்தாங்கன்னா ட்ரை டு கமெண்ட் அண்ட் ரிப்ளை ஃபார் தெம். ஸோ அந்த பழக்கத்தை வச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்டராக்டிவான ஸ்டோரிஸ் போடுங்க அடிக்கடி. லைக் டெய்லி இல்லைனாலும் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ் ஆச்சு நீங்க ஸ்டோரிஸ் போடுங்க. ஏன்னா உங்க ஸ்டோரிஸ் பார்த்துட்டு உங்க ஃபாலோவர்ஸ் வந்துட்டு உங்க கூட மேபி டச்லேயே இருப்பாங்க. ஏதாவது பேசினா கூட அவங்க கூட நீங்க இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் தென் வந்துட்டு எஸ்ஆனோ கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி போல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க ஸ்டோரிஸ்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவங்க கூட அட்லீஸ்ட் வீக்லி 2 or 3 times ஆச்சு கொஞ்சம் இன்டராக்டிவ் செஷன்ஸ் எதனா வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அதை பண்ணதில்லை, பண்ண மாட்டேன். பட் இப்பதான் கொஞ்சம் அதை நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கே அது ஃபீல் ஆகுது, ஸோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதனாலதான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஸ்டோரிஸ் போடுங்க, இன்டராக்டிவா வச்சுக்கோங்க ஃபாலோவர்ஸை, எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொலாபரேஷன். ஸோ அதை நான் உங்ககிட்ட ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சேம் நீட்ஸ்ல இருக்கிற சக இன்ஃப்ளூயன்சர்ஸ் கூடலாம் நீங்க நிறைய கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்க 2 பேருமே சேர்ந்து கான்டென்ட்ஸ் வந்து எழுதி நீங்களே கொலாப் பண்ணி போடலாம். ஸோ ஆப்வியஸா அவங்க ஆடியன்ஸ்ல இருக்கிறவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, உங்க ஆடியன்ஸும் அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது 2 பேருக்குமே ஒரு பெனிஃபிஷியலான ஒரு திங் தான். ஸோ ஸ்டார்ட் collaborating with other people. So that's it guys. இதோட module 3 முடியுது. So I'll see you in the next module very soon. So we have come to the final part. Module 4ல we'll be seeing about tools and monetization. Like எந்தெந்த டூல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் for content creation அப்படின்னு சொல்லிட்டு. So let's get into it. ஸோ நான் இது வந்து 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். லைக் கான்டென்ட் கிரியேஷனுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், மானிட்டைசேஷன் எந்தெந்த வேஸ்ல பண்ணலாம், அண்ட் ஷெடியூலிங் ஆல்சோ ஐ வில் பி டெல்லிங் யூ, அண்ட் அனலிட்டிக்ஸ் நீங்கள் எப்படி செக் பண்ணலாம் ஒரு வீடியோஸ்க்கும் அப்படின்றத ஐ வில் ஷோ யூ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கான்டென்ட் கிரியேஷன். ஸோ கான்டென்ட் கிரியேஷன் வந்துட்டு நம்ம நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்காகவோ, ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அனிமேஷன் வீடியோ ஏதாவது பண்ணணும், லைக் பேசிக் அனிமேஷன் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கேன்வா யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஒரு இமேஜ் எடிட் பண்ணணும் அப்படின்னா கேன்வா யூஸ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக கிராஃபிக்கல் ஒர்க்ஸ்க்கெலாம் நீங்கள் கேன்வா வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். கேன்வா வந்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைக் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு நார்மல் அக்கௌண்ட்டில் வந்து பண்ண முடியாது. ஃபார் ஆல் ஆக்சஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்டோ ஆல்ஸ் வந்து நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷனோ வச்சுருந்தீங்கன்னா இட் வில் பி worthy one. ஸோ கேன்வா வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா இட் இஸ் ஃபைன், கிரேட். பட் கேன்வா பேசிக்ஸே நீங்கள் இன்னும் கற்றுக்கல அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் கேன்வா. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் உங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்கட் இஸ் நத்திங் பட் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், மொபைல் சாஃப்ட்வேர் தான் அது. நீங்கள் பிசிலையும் ஒர்க் பண்ணலாம். லைக் வீடியோ எடிட்டிங்னா என்னன்னே தெரியாது, பேசிக்ஸ் கூட தெரியாது அப்படின்றவங்களுக்கு கேப்கட் இஸ் லைஃப் சேவிங் டூல். ஸோ நீங்கள் வந்துட்டு கேப்கட்ல யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் ஹவு டு டூ பேசிக் வீடியோ எடிட்டிங். இதெல்லாம் வந்து நீங்கள் கேப்கட்ல லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.
அண்ட் ஐ வில் ட்ராப் டவுன் சம் டுட்டோரியல் வீடியோஸ் ஆஸ் வெல். உங்களுக்கு வேணும்னா நான் சில லிங்க்ஸும் கொடுக்குறேன். இந்த எல்லா டூல்ஸுக்கான லிங்க்ஸும் எது இதுக்கெல்லாம் கொடுக்க முடியுமோ ஐ வில் கிவ் த வீடியோ லிங்க்ஸ் டவுன் பிலோ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபார் இமேஜஸ், ஃபார் பீரோல் கிளிப்ஸும் அண்ட் பீரோல் இமேஜஸ்லாம் நீங்கள் உங்கள் வீடியோஸில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கோ டு பிளேஸ் வந்துட்டு ஐ வில் டெஃபினெட்லி சஜஸ்ட் Pinterest அண்ட் பிக்சல்ஸ். லைக் என்ன மாதிரி அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்போ என்னோட அக்கௌண்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு கிளிப் வீடியோ எடுக்கிறேன், சூஸ் பண்ணுறேன் பாருங்க. ஸோ இந்த வீடியோ நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிளிப்ஸோ, இந்த மாதிரி இமேஜஸோ ஆர்எல்ஸ் இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸோ, ஸோ நடுவில் வர இந்த மாதிரி இமேஜஸ் அண்ட் கிளிப்ஸ்க்கு பேர் தான் பீரோல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பீரோல் இமேஜஸோ ஆர்எல்ஸ் பீரோல் ஃபோட்டோஸோ எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டா Pinterest அண்ட் பிக்சல்ஸ்ல எடுங்க. ஏன்னா நீங்க வீடியோஸ்ல பாக்குற எல்லா பீரோல் இமேஜஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த 2 டூல்ல இருந்து எடுக்கிறது தான். ஸோ Pinterest நான் காட்டுறேன் எப்படி யூஸ் பண்ணிட்டு. ஸோ Pinterest போயிட்டு நீங்க லாகின் பண்ணிக்கோங்க உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீடியோ எடிட்டிங் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி அதாவது இமேஜஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஜென்ரேட் யூ டன்ஸ் ஆஃப் இமேஜஸ். ஸோ இதுல இருந்து நீங்க எந்த சைஸ்க்கு வேணும், லைக் யூடியூப் தமிழ் சைஸ்க்கு வேணும்னா இது எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் நீங்க ஃபுல் ஸ்கிரீன் யூஸ் பண்ண போறீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்னும் ஹெச்டி இமேஜஸ் தான் வந்து இட் வில் ஜென்ரேட். சில இமேஜஸ் குவாலிட்டி கம்மியா இருக்கும், ஸோ அதை சூஸ் பண்ணாதீங்க. சிமிலரா ரெலவெண்டா இருக்க மாதிரி ஹை குவாலிட்டி இமேஜஸ் தான் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க Pinterestல. ஸோ இது வந்து ஒரு வே. இன்னொன்று வந்துட்டு இதை விட பெட்டரான டூல் அப்படின்னா பிக்சல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா யூ கேன் எய்தர் ஜென்ரேட் போட்டோஸ் ஆர் எல்ஸ் வீடியோஸ். ஸோ இது ரெண்டுமே நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அதே வீடியோ எடிட்டிங் நான் போடுறேன். ஸோ வீடியோ எடிட்டிங் போட்டுனே 12,500 இமேஜஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க எந்த இமேஜஸ் வேணாலும் நீங்க ஜென்ரேட் பண்ணிக்கலாம் வீடியோ எடிட்டிங்க்கு ரிலேட்டடா. ஸோ நீங்க 9 போட்டிருக்கேன்ல, ஸோ அதனால அது தப்பா காமிச்சிருக்கு. ஸோ இங்க பாருங்க. ஸோ இதுல வந்துட்டு 17,300 இமேஜஸ் வீடியோ எடிட்டிங்க்கு காமிச்சிருக்கு. ஸோ இதுல இருந்தும் நீங்க இமேஜஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. ஸோ நிறைய இமேஜஸ் இதுலயும் காட்டும். இதுல வந்துட்டு இமேஜஸோட வீடியோஸ் வந்துட்டு இன்னுமே ரெலவெண்டா காட்டும். ஸோ இமேஜஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு மேபி ஏதாவது மிஸ்ஸிங் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் வீடியோஸ் வந்துட்டு பர்ஃபெக்டா வில் கெட் ரெலவெண்ட் இமேஜஸ் வீடியோஸ் இன் பிக்சல்ஸ். ஸோ வீடியோஸ் ஏதாவது வேணும்னா கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். லைக் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஹாப்பி விமன். இப்போ ஏதாவது விமன் கிளிப்ஸ் உங்களுக்கு அவங்க ஹாப்பியா இருக்க மாதிரி வேணும் அப்படின்னா இங்க பாருங்க. இதில் டவுன்லோட் பண்ணுறது வெறும் ஈஸி தான். ஸோ இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே மேலே ஃப்ரீ டவுன்லோட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும், டவுன்லோட் ஆயிரும். ஸோ தட் இஸ் தட் சிம்பிள் டு டவுன்லோட் கிளிப்ஸ் அண்ட் பிக்சல்ஸ். ஸோ என்னோட 2 சஜஷன்ஸுமே ஃபார் பீரோல்ஸ் இந்த 2 தான், Pinterest அண்ட் பிக்சல்ஸ். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா இட் பி பர்ஃபெக்ட் ஃபார் கான்டென்ட் கிரியேஷன் பர்பஸஸ். ஸோ நெக்ஸ்ட் கான்டென்ட் ரைட்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூ கேன் யூஸ் ChatGPT அண்ட் ஸ்கிரிப்ட் ஏஐ வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணணுன்றதையும் நான் ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த கான்டென்ட் கிரியேஷன். ஸோ இது எல்லாமே இருந்தாலே வந்து நீங்கள் வந்துட்டு ஆல்மோஸ்ட் கான்டென்ட் கிரியேஷனில் எல்லாமே பண்ணிடலாம். விச் இன்க்ளூட்ஸ் கிரியேட்டிங் வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எல்லாமே அதை தவிர்த்து மித்தபடி நீங்கள் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்னா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணாலே போதுமானது தான். ஸோ நெக்ஸ்ட் மானிட்டைசேஷன். நீங்கள் எந்தெந்த வகையில் இன்ஸ்டாகிராமில் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றது. நிறைய பேர் வந்து என்கிட்ட டிஎம்ஸ்ல கேட்குற கேள்வி அண்ட் டவுட்ஸ் எல்லாமே இதுதான். எப்படி நம்ம earn பண்ணலாம் அப்படின்றத நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் நான் ரெடி பண்ணுறேன். ஸோ தேர் ஆர் 3 ways, 3 basic ways ஆக்சுவலாக சொல்லணும்னா. ஒன்று வந்துட்டு பிராண்ட் கொலாப்ஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ். நீங்கள் வந்துட்டு கொலாப் பண்ணலாம் லைக் பிராண்ட்ஸோட. எதர் நீங்கள் அப்ரோச் பண்ணி கொலாப் பண்ணலாம் ஆர்எல்ஸ் அவங்க வந்துட்டு உங்க ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. நீங்க அதை அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க கொடுக்குற பே செட் ஆச்சுன்னா யூ கேன் ப்ரொசீட் வித் தெம். ஸோ அது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் நத்திங் பட் நீங்க Amazon, Flipkartல தான் வந்து நிறைய இந்த செல்ஃப் கேர் வீடியோஸ்லாம் போடுறவங்கலாம் பார்த்துருக்கீங்களா?
இந்த மாதிரி செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ், இந்த மூஞ்சில் சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் அண்ட் செல்ஃப் கேர் ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் இருந்தாலும் சரி, அவங்க வந்துட்டு அவங்களோட அஃபிலியேட் லிங்கை ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து சில கமிஷன் போகும் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டுக்கு இருந்து. ஸோ அவங்க எந்த டொமைனில், ஐ மீன் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த டொமைனில் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிலியேட் லிங்க் கிரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த லிங்க் ஷேர் பண்ணுறதுனால அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்குமே அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் போகும். உங்ககிட்ட நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா ஒன் கைண்ட் ஆஃப் பெட்டர் வே அண்ட் பெஸ்ட் வே டு ஸ்டார்ட் ஆஃப் வித். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்ன்றது. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் நீங்கள் வந்துட்டு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சார்ஜ் பண்ணலாம். லைக் நீங்கள் கொடுக்குற ஸ்பெசிஃபிக் சர்வீசஸ் இந்த மாதிரி குறிப்பிட்ட பீப்புளுக்கு மட்டும் தான் நான் இந்த சர்வீசஸ் ஆர் இந்த டுட்டோரியல்ஸோ, வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜஸாக இருக்கட்டும், நீங்கள் எது வேணாலும் ஆஃபர் பண்ணலாம் உங்களுக்கு. ஸோ இந்த அமௌண்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா யூல் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் தீஸ் வீடியோஸ் ஆர் இமேஜஸ். நீங்கள் என்ன ஆஃபர் பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் மென்ஷன் இட் இன் சப்ஸ்கிரிப்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலிங். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு உங்கள் வீடியோஸ் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் வாண்டட் டு டெல் திஸ் தோஸ் ஹூ டோன்ட் நோ டில் நவ். ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது ஒரு வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி கடைசியில் அந்த கேப்ஷன்ஸ் போடுற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கீழே மோர் ஆப்ஷன் சொல்லிட்டு ஒரு இது இருக்கும்ல, அந்த மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்கனாலே ஸ்கெடியூல் திஸ் ரீல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் உங்கள் டைம் நீங்கள் எப்போ போடணுமோ அந்த டைம் சூஸ் பண்ணிவிட்டு எந்த நாளைக்கு நீங்கள் போடணுமோ அந்த டேவையும் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கெடியூல் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமுக்கு உங்கள் போஸ்ட் வந்து ஸ்கெடியூல் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் யூ கேன் யூஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்ஸ். நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே வந்துட்டு அந்த போஸ்ட்லேயே வியூ அனலிட்டிக்ஸ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஷோ யூ த கம்ப்ளீட் அனலிட்டிக்ஸ். அது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் இன்சைட்ஸ். இது தவிர்த்து we also have a tool called Iconosquare. பே டூல் தான், பட் நீங்க அது யூஸ் பண்ணி தான் இன்சைட்ஸ் ஆர் அனலிட்டிக்ஸ் நீங்க செக் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் ஸ்டில் வாண்டட் டு லெட் யூ நோ திஸ் டூல், அமேசிங் டூல். ஸோ ஐல் ஷோ யூ Iconosquare. ஸோ திஸ் ஒன் இஸ் சோஷியல் மேனேஜிங் அண்ட் மார்க்கெட்டிங் டூல். இதுல வந்துட்டு நீங்க எப்படின்னா ப்ரைசிங், இது வந்துட்டு ஒரு பே டூல்ன்றதுனால மந்த்லி ப்ரைசிங் இருக்கும். ஸோ $33, which is more. $33 per month na கிட்டத்தட்ட 2,800 rupees. இது வந்துட்டு ஐ won't recommend this, பட் ஸ்டில் நான் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு டூல் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உங்க இன்ஸ்டாகிராம் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும்ல, ஸோ நீங்க ட்ரைட் ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டு நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணேன். ஏன்னா இது வந்துட்டு 14 days ஃப்ரீ ட்ரையல் இருக்கு. ஸோ நீங்க சும்மா செக் பண்ணி பாருங்க. இப்பயே செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் போனதுக்கு அப்புறமா ஒரு 10K or 20K நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டீப்பரான ஒரு அனலைசேஷன் நீங்க பார்க்கணும். இன்டெப்தா நீங்க பார்க்கணும். யார் யாரெல்லாம் உங்களை ஃபாலோ பண்றா, யார் யாரெல்லாம் உங்களை அன்ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற முதற்கொண்டு நீங்க இதை பார்க்கலாம். லைக் எந்த இடத்துல உங்க கான்டென்ட்ஸ் டவுன் ஆகுது, ஸோ இது எல்லாமே நீங்க இதில் பார்க்கலாம். ஸோ நீங்க மெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சி த இன்டெப்த் அனலைசேஷன் ஆஃப் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். ஸோ அதுக்காக நீங்க இந்த டூலை டெஃபினட்டா யூஸ் பண்ணலாம். பட் ஐ சஜஸ்ட் யூ டு யூஸ் இட் ஃபார் ஜஸ்ட் 10 to 12 days. அந்த ஃப்ரீ ட்ரையல் முடிகிற வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க காசு கொடுத்து பே பண்ணி வாங்கிக்கலாம், இஃப் இன் கேஸ் இட் நீட்ஸ். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ டூல்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன்ல இப்போதைக்கு இது போதும். அண்ட் இதை தாண்டி நிறைய டூல்ஸ் இருக்கு. பட் ஸ்டார்டிங் ஒரு மாடரேட் ஸ்டேஜுக்கு நிறைய டூல்ஸ் தேவைப்படாது. ஸோ ஒரு 100K or 150K நீங்க ரீச் பண்ணதுக்கு அப்புறமா வேணா நிறைய டூல்ஸ் தேவைப்படும். பட் அது கூட ஆப்ஷனல் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப்லி யூஸ்ட் இன் மெனி கேசஸ் ஃபார் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் கம்பெனி ஹோல்டர்ஸ். ஒரு ஏஜென்சி வச்சிருக்காங்க, அதாவது ஒரு ஃப்ரீலான்சர். ஸோ இந்த மாதிரி நீங்க யாரா இருந்தாலுமே சரி, லிங்க்ட்ரின்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 லிங்க்ஸ் தான் உங்களால கொடுக்க முடியும். ஸோ இதை வந்துட்டு சிஸ்டம்ல ஷோ பண்ண முடியாது. ஐ ஷோ இன் மொபைல் செட்டப். ஸோ இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா இங்க பாருங்க, எடிட் ப்ரொஃபைலுக்கு போய்க்கோங்க. எடிட் ப்ரொஃபைல் போனதுக்கு அப்புறமா இங்க லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கா? ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாருங்க, இந்த 5 ஸ்லாட்ஸ் தான் உங்களுக்கு வந்து லிங்க்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கோ இல்லை வந்துட்டு வைக்கிறதுக்கோ அவைலபிள் இன்ஸ்டாகிராம்ல. ஸோ இப்போ 5 லிங்க்ஸ் மேலே உங்களுக்கு வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போதான் இந்த டூல் யூஸ் ஆகும். லைக் இந்த டூல் ஆர் வெப்சைட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்க எத்தனை லிங்க்ஸ் வேணா வச்சுக்கலாம். லைக் மேக்ஸிமம் எவ்வளோ தேவைப்படும்? 5 to 10 லிங்க்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ இந்த லிங்க்ட்ரின்றது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இங்க இருக்கு பாருங்க. ஸோ யூ கேன் ட்ரை திஸ் ஃபார் ஃப்ரீ. நான் என்னோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி லாகின்ல தான் இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி இன்னும் லிங்க்ஸ்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் என்னோட ப்ரொஃபைல் போயிட்டு லிங்க் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், இங்கே பாருங்க, இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் மை அதர் ப்ரொஃபைல்ஸ், லைக் என்னோட போர்ட்ஃபோலியோ லிங்காக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் என்னோட பிஹான்ஸ் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், என் இன்ஸ்டாகிராம் லிங்க், அப்புறம் என்னோட யூடியூப் லிங்க்கு, அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கோர்சஸ் ஏதாவது உங்கள் வீடியோஸில் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த லிங்க்ஸ் நீங்கள் ப்ரொஃபைலில் வைக்கணும், லிங்க் இன் பயோன்னு சொல்லிட்டு அப்படின்னா அதையும் நீங்கள் இங்கே உங்களோட ஓன் கோர்ஸ் லிங்க், ஸோ இந்த மாதிரி எந்த லிங்க்ஸ் வேணாலுமே நீங்கள் இந்த லிங்க் ட்ரீல போயிட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மெயின் லிங்க் ஒன்று வரும், இந்த ஷேர்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு லிங்க் வந்துட்டு அதை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் பயோல வச்சுக்கிட்டீங்கன்னா, இஃப் whenever user clicks that link, they'll be able to see all these links. ஸோ இந்த எல்லா லிங்க்ஸுமே ஒரே லிங்க்ல வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதுதான் வந்து ஒரு பர்பஸ் இந்த லிங்க் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக டெஃபினட்டாக தேவைப்படும். இங்கே பாருங்க எத்தனை கிளிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இதில் ஷோ ஆகும். லைக் எத்தனை பேர் உங்கள் போர்ட்ஃபோலியோ செக் பண்ணியிருக்காங்க, 67 மெம்பர்ஸ் வந்து செக் பண்ணியிருக்காங்க. அண்ட் லிங்க்டின் ப்ரொஃபைல் பாருங்க 12 பேர் செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் டெஃபினெட்லி கிரேட் டூல். நிறைய பேருக்கு இன்னுமே இது தெரியல. ஸோ இதை தெரிஞ்சு நீங்கள் இன்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை ஜஸ்ட் லெட்டிங் யூ கைஸ் நோ. ஸோ தட்ஸ் இட் அபவுட் த லிங்க் ட்ரீ. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன், போனஸ் டூல் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. we have come to the end. ஸோ அந்த போனஸ் டூல் என்ன, அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ஸோ the போனஸ் டூல் இஸ் ManyChat. உங்களில் சில பேர் இந்த டூலை கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேருக்கு இன்னும் தெரியாம கூட இருக்கலாம். ஸோ இப்போ அதை நான் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ManyChat வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ManyChat இஸ் an ஆட்டோமேஷன் டூல். ஸோ ஒரு விஷயத்த ஆட்டோமேட் பண்ணுறதுக்காக வி கேன் யூஸ் ManyChat. ஸோ அது எது வேணா இருக்கலாம். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் போயிட்டு ஒரு போஸ்ட்லேயோ ஒரு வீடியோலையோ கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாமே வந்து ManyChat யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு பிஸ்னஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும், ஆட்டோமேட்டிக்காக மெயில் அனுப்புறதா இருக்கட்டும். ஸோ எந்த வித விஷயத்தையும் ஒரு ஆட்டோமேஷன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை ManyChat வழியாக பண்ணலாம். தட் இஸ் வை திஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல் இன் ஆர் கண்ட்ரி. லைக் மெனி ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் நிறைய பேர் இது யூஸ் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு எந்த வித ஒரு ஸ்பான்சர்ட் வீடியோவும் கிடையாது. அவங்க எந்த இதுவும் எனக்கு காசுலாம் எதுவும் பண்ணுறது இல்லை. இது பிராண்ட் ப்ரொமோஷன் ஆர் பெய்ட் ப்ரொமோஷன் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது ஒரு நல்ல டூல். ஸோ ஐம் ஜஸ்ட் லெட்டிங் யூ கைஸ் நோ திஸ், அவ்வளோதான். ஓகேவா. ஸோ 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்குன்னு போட்டிருக்காங்க. அண்ட் தென் சேல்ஸ் ஃபண்டன்ஸ்லாம் நீங்கள் இதில் சூப்பராக எடுக்கலாம். இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இது வந்துட்டு ஃப்ரீ டூல் தான், பட் ஒரு லிமிட் வரைக்கும் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லைக் 1000 கான்டாக்ட்ஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா யூ ஹேவ் டு பே தெம். பட் ஒரு 2லேருந்து ஒரு 3 வீடியோஸ்க்கு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு வீடியோலேயே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 2000 கமெண்ட் ஆர் 10,000 கமெண்ட் கிட்ட வந்துருச்சுன்னா அது 1000 கான்டாக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் வச்சு அவங்க சொல்றாங்க. when it get reach to 1000 contacts, they'll stop sending the links automatically to the users. ஸோ அவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ணணும்னு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேவா. ஸோ இதுதான் இதை பற்றின ஒரு பேஸ் கேஸ் அபவுட் ManyChat. ஸோ இதை நான் அதை எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகுன்றதை நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஸோ என்னோட போஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய போஸ்ட்டுக்கு வந்து நான் கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த வைஸ் வேஸ் டு கெட் திங்ஸ் டன் இன் யுவர் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல். லைக் சீக்கிரமாக நீங்கள் ரீச் ஆகலாம். நிறைய பேருக்கு உங்கள் வீடியோஸ் சீக்கிரமாக போய் ரீச் ஆகும். வெயிட் பண்ணுங்க, நான் காட்டுறேன். ஸோ லெட்ஸ் டேக் திஸ் வீடியோ. நான் எதுக்காக இது பின் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு. ஸோ அதனால பின் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, நான் அந்த லைக்ஸை ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எப்பவுமே நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது உங்கள் லைக்ஸ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணியே வைங்க. பிகாஸ் இப்போ நீங்களே ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அந்த வீடியோக்கு ஒரு 50 லைக் தான் வந்திருக்கு, 50-60 லைக் தான் வந்திருக்கு. லைக்ஸ் வந்து கம்மியாக இருக்கிற வீடியோஸ்லாம் நம்மளுக்கு வந்து இன்னும் இன்ஸ்டாகிராம் ரெக்கமெண்ட் பண்ணால் அதை நம்ம சட்டை கூட பண்ண மாட்டோம். லைக் வீடியோஸ்க்கு லைக் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸை ஸ்க்ரால் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய. ஸோ அதனால whenever you post a video,
ஹைட் த லைக் கவுண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஹைட் பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இங்கே பாருங்க எத்தனை நான் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா ஃப்ரீ கோர்ஸ்னு கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும், அப்போ தான் ஆட்டோமேஷன் ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு டேகை சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபுல் வீடியோ பார்க்குற நிறைய பேர் இதை டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணி கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் இதெல்லாம் வந்து இதில் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. நான் ஏன் பண்ணுறேன்னா ஐ ஜஸ்ட் ஹேவ் டு பி ட்ரூ டு மை கோர்ஸ். நான் ஒரு கோர்ஸ் நான் ரெடி பண்ணுறேன்னா அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நான் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கேன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அப்கமிங் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நீங்கள் கண்டென்ட் கிரியேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்னா தீஸ் திங்ஸ் என்றால் இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நான் இதை கம்ப்ளீட்டாக டைம் எடுத்து உங்களுக்காக ஷூட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருமே இங்கே பாருங்க ஃப்ரீ கோர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் டைப் பண்ணல, மெசேஜ் அண்ட் செக் இட் அவுட். ஸோ இங்கே பாருங்க ஒவ்வொரு மெசேஜ் அண்ட் ரிப்ளைஸ்க்குமே இந்த மினி சாட்ன்ற ஒரு டூல் தான் ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ரிப்ளை பண்ணி அவங்களே லிங்க்ஸை சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ புரியுதா? இத்தனை பேர் கமெண்ட் பண்ணும்போது ஆப்வியஸாக எல்லாருக்குமே ரிப்ளை ஆகுது அண்ட் தென் ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ஸும் சென்ட் ஆகுது. ஸோ இதில் என்ன ஆகுதுன்னா வீடியோ எப்படி ரீச் ஆகும்னா ஒரு வீடியோவுக்கு அதிகமாக லைக்ஸ் வந்தாலும் சரி, அதிகமாக கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேட்டிக்லி ப்ரொமோட்ஸ் த வீடியோ. லைக் ஓகே இந்த வீடியோக்கு ஏதோ ஜென்ரேட் ஆகுது, வியூஸாக இருக்கட்டும், லைக்ஸாக இருக்கட்டும், காமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய எங்கேஜ் ஆகுறதுனால நிறைய ரீச் ஆகுது இல்லை. ஸோ தில் ரெக்கமெண்ட் டு அதர் யூசர்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதுக்காக தான் நிறைய பேர் இந்த மினி சாட்ன்ற ஒரு ஆட்டோமேஷன் டூலை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட். லைக் நான் வந்துட்டு இன்னுமே ஃப்ரீ ட்ரையல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு முடிஞ்சிருச்சு கான்டாக்ட்ஸு. ஸோ அதனால தான் நீங்கள் நிறைய பேர் என்னோட வீடியோஸில் கமெண்ட் பண்ணும்போது ஆட்டோமேஷன் லிங்க் சென்ட் ஆயிருக்காது சில பேருக்கு. ஸோ அது எல்லாமே இதுதான் ரீசன். ஸோ இங்கே பாருங்க 10,000 கான்டாக்ட்ஸ் தான் என்னால் ஐ மீன் 1000 கான்டாக்ட்ஸ் தான் யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இட் ஹாஸ் ஆல்மோஸ்ட் ரீச் 12,000 கான்டாக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதா? அது லிமிட்னா அந்த லிமிட் தான், அதுக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இதுதான் யூஸ் பண்ண போகிறோம், ஆட்டோ டிஎம் லிங்க்ஸ் ஃப்ரம் கமெண்ட்ஸ். ஸோ இப்படின்னா என்னன்னா உங்கள் வீடியோஸில் வர கமெண்ட்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக டிஎம் லிங்க்ஸ் சென்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ்லாம் இங்கே ஷோ ஆகும். நீங்கள் எந்த வீடியோஸ்க்கு ஆட்டோமேஷன் பண்ணணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ த ஆட்டோமேஷன் டு திஸ் வீடியோ. ஓகேவா? இந்த வீடியோக்கு நான் பண்ணணும் அப்படின்றத இங்கே பாருங்க பர்ஃபெக்டான ஒரு இன்டர்ஃபேஸில் அது எப்படி ஷோ ஆகுன்ற அளவுக்கு இது காட்டும். லைக் என்னோட கேப்ஷன்ஸ் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்றது இங்கே ஷோ ஆகும். நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ளேயே நீங்கள் வர முடியும். ஓகேவா? அதை தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க, அந்த வீடியோக்கு நீங்கள் ஆட்டோமேஷன் பண்ண போறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு இந்த வீடியோ அந்த ரெஸ்பெக்டிவ் வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக் வேர்ட் ஆர் வேர்ட்ஸ் அப்படின்றது இங்கே நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எந்த வேர்ட் கமெண்ட் பண்ணால் நான் வந்து ஆட்டோமேட்டிக்காக லிங்க் சென்ட் பண்ணணும் அப்படின்றத கேட்குது. நீங்கள் வந்து ஒரு விஷயத்த கமெண்ட் பண்ண சொல்லுவீங்க தெரியுமா? கமெண்ட் ஃப்ரீலான்சர் டு கெட் த லிங்க் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரீலான்சர் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அந்த ஸ்பெசிஃபிக் வேர்ட் நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே லைக் ஃப்ரீலான்சர் நீங்கள் டைப் பண்ணுறீங்க. ஓகேவா? டைப் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே வந்துட்டு அவங்க டிஎம்ல எந்த மாதிரி ஒரு மெசேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவே இன்பில்டா ஒரு ரிப்ளை டெக்ஸ்ட்டை வந்து வெல்கமிங் டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணிருச்சு. ஸோ ஹே தேர் ஐம் ஸோ ஹாப்பி யூர் ஹியர், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட், கிளிக் பிலோ அண்ட் ஐல் சென்ட் யூ த லிங்க் இன் ஜஸ்ட் அ செகண்ட். ஓகேவா? இந்த சென்ட் லிங்க்ன்றது ஒரு சிடிஏ மாதிரி. இங்கே பாருங்க இங்கே ஒரு சிடிஏ காட்டுதா? ஸோ அதுதான் இதோட அர்த்தம். ஸோ அந்த சென்ட் மீ த லிங்க் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கான லிங்கே வரும். ஸோ இது வந்துட்டு ஓப்பனிங் டிஎம் மாதிரி. ஓகேவா? நீங்கள் வேணான்னா நீங்கள் டேரெக்டாக லிங்க் தான் சென்ட் பண்ணுவோம். ஓப்பனிங் டிஎம் வேணான்னா நீங்கள் இதை ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? பட் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிறது நல்லது டு இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட் வித் த பீப்புள். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன லிங்க் ஷேர் பண்ணணுமோ அதை வந்துட்டு ஒரு டெக்ஸ்டாக டைப் பண்ணி அந்த லிங்க்கை இங்கே ஷேர் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு மெசேஜாக சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் இங்கே டைப் பண்ணிக்கணும். எந்த லிங்க் நீங்கள் கொடுக்க போறீங்களோ இந்த இடத்துல ஆட் லிங்க்னு சொல்லிட்டு அந்த லிங்க் இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த லிங்க்கான பேஜையும் ஐ மீன் அந்த பட்டனுக்கான நேமையும் நீங்கள் அது கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் டூ த ஆட்டோமேஷன் இன் திஸ் டூல், மினிசாட்ன்ற டூலில். அண்ட் ஆல்சோ இங்கே ரிப்ளைன்றத போஸ்ட்டை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கணும் எப்பயுமே. ஓகேவா? ரிப்ளைன்றத போஸ்ட் ஸோ பீப்புள் ஃபீல் சீன் அண்ட் ஸ்பெஷல். ஸோ இது என்ன விஷயம்னா நீங்கள் என்கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை வரும் தெரியுமா? ஸோ அதுதான் இந்த மேட்ரு. இல்லைங்க என்ன இது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு யூசர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ரிப்ளை மாறிட்டே இருக்கும். சில யூசர்ஸ்க்கு நீங்கள் தேங்க்ஸ் ப்ளீஸ் சி டிஎம்ஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. சில யூசர்ஸ்க்கு சென்ட் யூ அ மெசேஜ் செக் இட் அவுட், அதுக்கப்புறம் நைஸ் செக்யூர் டிஎம்ஸ். இந்த மாதிரி அதுவே ஒரு 3 டைப் ஆஃப் ரிப்ளையை ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்கே கோ லைவ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா
அவ்வளோதான். யுவர் ஆட்டோமேஷன் இஸ் ரெடி. இனிமேல்ட்டு உங்கள் போஸ்ட்டில் வந்து யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்காக லிங்க்ஸ் வந்து அவங்க டிஎம்க்கு போயிடும். ஸோ திஸ் இஸ் ManyChat ஒர்க்ஸ். ஸோ இந்த ஒரு டூல் தான் நான் உங்ககிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் ட்ராகிங் திஸ் திங். ஸோ இதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல, ஸோ அதனால ஐ ஜஸ்ட் டுக் சம் டைம். ஸோ ஆல்மோஸ்ட் த கோர்ஸ் இஸ் ஓவர் கைஸ். ஸோ 5 to 10 minutes தான் இருக்கு. நான் லாஸ்ட்ல வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஸோ see you guys in the next video. ஸோ ஆல்மோஸ்ட் we have come to the end guys. ஸோ உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும், நான் பண்ணிட்டு இருக்க விஷயத்த எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்க தான் வந்து சொல்லணும் எப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க உங்க கான்டென்ட் கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கான்டென்ட் கிரியேஷன்ன்றது நீங்க இன்ஃப்ளூயன்சிங் பேஸா மட்டும் இல்லாம உங்க பிசினஸ் ரன் பண்றதுக்காகவும் இதை ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நீங்க 2 விதமாகவும் நீங்க அந்த கான்டென்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுங்க. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது தான் வைண்ட் அப் திங்ஸ் தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். லைக் you have to create a standout profile and build that profile to some extent where users should be engaged with your contents throughout the end. So ரெண்டாவது வந்துட்டு உங்க கான்டென்ட்ஸ் வந்துட்டு குவாலிட்டியா இருக்கணும். வீடியோ எடிட்டிங்லயும் சரி, கேமரா யூசேஜ் நீங்க குவாலிட்டியா வீடியோ ஷூட் பண்றதுலயும் சரி, கான்டென்ட் ரைட்டிங்லயும் சரி, இந்த 3 விஷயத்துலயுமே நீங்க குவாலிட்டியை மட்டும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இந்த 3 விஷயமும் பர்ஃபெக்டா இருக்கணும் உங்க கண்டென்ட்ல. ஒரு லாயலான ஒரு கம்யூனிட்டியை பில்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 விஷயத்தை நீங்க மைண்ட்ல வச்சுட்டு உங்க அக்கௌண்ட் கிரியேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தட்ஸ் இட். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு லேர்ன். என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆல்மோஸ்ட் நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். யுவர் இன்ஸ்டாகிராம் சக்சஸ் அவைட்ஸ். அண்ட் தட் பிரிங்ஸ் அஸ் டு த எண்ட் ஆஃப் திஸ் கோர்ஸ். நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து இப்போ நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் ஆல்ரெடி ஒன் ஸ்டெப் ஃப்ரண்ட் இன் கம்பேர்ட் டு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஒன்னே ஒண்ணுதான், நீங்க வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. யூ ஜஸ்ட் ஹேவ் டு ஸ்டார்ட். நிறைய பேர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அதை அப்படி தள்ளி போட்டே போவாங்க, கடைசி அது பண்ணவே மாட்டாங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க நான் நம்புறேன். அண்ட் நீங்க உங்க கான்டென்ட் கிரியேஷன் ஜர்னி ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் ஒரு ஹெல்ப்பரா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு இந்த வீடியோல கத்துக்கிட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நீங்க உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ்ல சொன்னாதான் ஐ கெட் டு நோ வாட் திங்ஸ் you guys learn from this video. ஸோ நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி போடலாமா வேணாமன்றது அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். உங்ககிட்ட சொல்ல வேண்டியது கேட்க வேண்டியது எல்லாமே கேட்டேன். ஸோ now it's your turn. So tag me if you post your first content or else let me know in Instagram. என்னோட Instagram ID உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கார்த்திக் முருகல்னு சர்ச் பண்ணீங்கன்னா you get my ID. என்னோட Instagram ID நான் இங்கே சைட்லேயே நீங்கள் காட்டுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், என்கொயரிஸ் அண்ட் ஹெல்ப் எதாக இருந்தாலுமே எனக்கு பிங்க் பண்ணுங்க தாராளமாக. ஸோ I'll definitely reply and respond. ஸோ ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஜஸ்ட் ஹாய் மட்டும் அனுப்பாமல் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க, அப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்து தான் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவை we meet. Okay, happy learning.